எல்லாமே அவ்வளவு முரண்பட்டு கதை காட்டி இந்த சிங்கள பேரினவாதத்திட்ட இருந்து இந்த டைமையே எடுத்திருக்க இயலாது. ஏன்னா அவங்க சரியா அடக்குறாங்க. பாராளுமன்ற சிறப்புரிமையே மீறி அதையே கொடுக்காம வச்சிருக்கிறாங்க. அப்ப எங்க எப்படி கதைக்கணும்ன்றது அவருக்கு சரியா தெரிஞ்சதால என்ன செய்திருக்கிறார். உங்களோட கருத்தை நான் புறக்கணிக்கல, உங்களோட அட்வைஸை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவர் செய்தது சரியென்று நான் சொல்கிறேன். ஒரு எம்பியின் ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கணும்னா, ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொண்டு போகும். இப்போ நீங்கள்லாம் கதைப்பீங்கன்னா ஒருக்கா வந்தா சொல்லுங்க, வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அவர் கதைச்சிடட்டும். இல்லை, எனக்கு அவரை தெரியும். அவர் ரூவன், அவர் பேர் ரூவன். அவர் சைக்கிள் கட்சிக்காரால். அவர் இல்ல பரப்ப நாங்க பதில் கொடுக்குறோம் தானே. அவர் பிள்ளையா கதைக்கல தானே, அவர் பிள்ளையா கதைக்க இல்லை தானே. நான் என்னன்னா அந்த ஒழுங்க சொல்லணும்னா அந்த ஒழுங்குல போனான்னா விஷயம் சரி வரும். அதைத்தான் நான் நோக்கலாம். இப்போ அர்ச்சனா கதைப்பீங்கன்னான்னா ஒருக்கா சொல்லுங்கன்னா பார்லிமெண்ட்டுக்குள்ள வந்துன்னா சொல்யூஷன் கொடுக்குறதான கூட நேரம் எடுக்க வந்தாங்க. இல்ல இப்ப இன்னொரு பிரச்சனை என்ன அண்ணா, இப்ப இன்னொரு பிரச்சனை சொல்யூஷன் கொடுத்தா பீகாரிய கட்டுறான் சிங்களவனுக்கு வாழ் பிடிக்கிறான்னு தானே என்ன சொல்றாங்க. இப்ப பீகாரிய உடைக்கிறது ஒரு சொல்யூஷன் நாங்க நினைச்சா அங்கால எத்தனையோ இனவாதம் தூண்டப்பட போகுது. பீகாரிய உடைக்கிறதால சொல்யூஷன் கிடைக்க போறது இல்லையான்னு ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா. இப்ப மருத்துவ பிரச்சனை ஒரு சீரியஸ் பிரச்சனை இல்ல, அத சீரியஸா தானே சொல்லணும். அதே அமைதியா போய் ஐயா சத்தியமூர்த்தியை இப்படி எல்லாம் வந்திருக்கிறார் 2 கெஞ்சி கேட்டான்னு சத்தியமூர்த்தி சொல்லுவார் தனக்கு மனநோய் வருதுண்டு. அப்ப சத்தியமூர்த்திக்கு எப்படி மருந்து கொடுக்கணும்னு அவருக்கு தான் தெரியும். ஏன்னா சத்தியமூர்த்தி ஒரு பச்சை கள்ளன். சத்தியமூர்த்தியோட மரியாதையா கதைச்சு அவரை ரெஸ்பெக்ட் பண்ணி அமைதியா கதைச்சா அங்க அவங்கள பெரிய ஒரு சீரியஸான பிரச்சனையா எடுக்க மாட்டாங்க. இன்றைக்கு டாக்டர் அர்ச்சுனா இப்படி கொந்தளிச்சதுக்கு நாளைக்கு இந்த அரசாங்கம் அந்த விசாரணையை மேற்கொள்ளாட்டி அவைக்கு தெரியும் திரும்ப பாராளுமன்றத்தில் எழுப்பி நின்று பெரிய குளறுபடி என்ன செய்ய போறான்னு ஏதாவது ஒன்று செய்யணும்ன்ற ஒரு கட்டகரிக்குள்ள அவை இப்ப வந்திருப்பினோம். அவை ஒரு அதுக்குரிய ஒரு செக்ஷனை தேடி இருப்பினோம். சுகாதார அமைச்சு இப்ப யோசிக்க வலிக்கலும் இல்லைன்னு இன்றைக்கு ஒரு போலண்டு டாக்டர் போட்டிருக்கிறார். இந்த சுகாதார அமைச்சுக்கும் டாக்டர் சத்தியமூர்த்திக்கும் ஏதோ ஒரு டீல் இருக்கு மாதிரி எனக்கு தெரியுது, தயவு செய்து விசாரிங்கன்னு ஒரு போலண்டா போட்டிருக்கிறார். அப்ப இவைக்கு இப்ப பயம் பிடிக்கணும். சரியான ஊழல் ஒழிக்க வந்த ஆக்களா இருந்தா இதை தொடங்கணும், இந்த விசாரணையை தொடங்கணும். சத்தியமூர்த்திக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்படணும். இல்லைன்னு சொன்னா இந்த அரசாங்கம் ஊழலை ஒழிக்க வந்ததில்லை, கள்ளர்களை காப்பாற்றி அவையிட்ட இருக்கிற சொத்துக்களை தங்கடை ஆக்குறதுக்கு வந்ததுதான் அர்த்தம். அதை தெளிவா டாக்டர் சொல்லிட்டார். இல்லை அந்த கதை நான் வழியாக கேட்டேன். அதெல்லாம் கதை என்ன சரி. அப்போ நான் என்ன ஓகே எனக்கு அர்ச்சனாவோட கதைக்க டைம் என்ன ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதில்லை. ஆனால் சந்தர்ப்பத்தில் நான் கேட்குறேன், நேரம் மேலே கதைப்பீங்கன்னா அர்ச்சனாவுக்கு சொல்லுங்கன்னா சொல்யூஷன் தான் இப்போ பார்லிமெண்ட்ல ஏற்றுக்கொள்வாங்க கூடுதல். இப்ப இதை சொல்யூஷன் தானே என்ன சொல்லிக்கிறாங்க. இப்ப டாக்டர் வடிவா விளக்கமா காய்ச்சிருக்கார். காணாமல் போன ஆக்கலண்டா, காணாமல் போன ஆக்களுக்குரிய ஒன்று அவை இருக்கணுமா இல்லையா, அல்லது அவை இல்லைன்னு சொன்னா அவைக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளையும் அவைக்கு கொடுக்க வேண்டிய இதுகளையும் அரசாங்கம் செய்யணும். இல்லைன்னு சொன்னா அது எப்படி இல்லாம போன வேண்டிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்படணும், அதுக்குரிய ஆக்கள் தண்டிக்கப்படணும். இதுதான் சொல்யூஷன். இந்த சொல்யூஷனை டிசிசி மீட்டிங்ல சொன்னதுக்கே சுபாஷும் கயேந்திரகுமாரும் போய் அங்க கிளிநொச்சியில மக்கள் பாவம் அந்த அறியாத மக்களுக்கு போய் தேவையில்லாத கருத்துக்களை விதைச்சு கள்ளங்கள் இதை வச்சு அரசியல் செய்யறாங்க. இறந்த போராளிகளையும் காணாமலாக்கப்பட்ட போராளிகளையும் அந்த உள்ளங்களையும் வச்சு அரசியல் செய்யறாங்க. இது அர்ச்சுனா சொன்ன சொல்யூஷன். இவங்க சொல்யூஷன் தேவையில்லை, ஆனா சொல்யூஷனை இவங்க மூடுறாங்க. இல்லைண்ணா நீங்க சொன்ன ஃப்ளோ இருக்கணும். நீங்க இப்ப சொன்னீங்களே இந்த சொல்யூஷனை, நீங்க சொன்ன ஃப்ளோ ஓகே, எங்களுக்கு முதல் விட நாங்க வாக்கள் இருக்கணுமோ இல்லையோ, அது பிறகு என்ன நடந்ததை வைக்கிறதுக்கு சொல்லுவோம். அது பிறகு நஷ்டகீடோ அப்படி இப்படின்னு எடுத்த உடனே நஷ்டகீடு சொன்னா உறவுகள் கொஞ்சம் அப்படி இல்லை. அண்ணா இங்க வாங்க, நீங்கள் எடுத்த உடனே அவர் நஷ்டகீடு கொடுக்க சொல்லி நீங்க டிசிசி மீட்டிங் நடந்த அந்த வீடியோ எடுத்து பாருங்க. டாக்டர் அர்ச்சனா சொல்றார், காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இருப்பார்களாயின் அவர்கள் விடுதலை செய்யப்படணும், இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய பெற்றோர்களுக்குரிய நஷ்டகீடு கொடுக்கணும். இதை விட தேவையில்லாம நிதியை சேர்த்து காணாமல் ஆக்கப்பட்டார் என்று அரசியல் செய்கிறாங்க. அப்படி ஒன்று தேவையில்லை, பாதிக்கப்பட்டவர்களுக்கு அது வழங்கப்படணும், அது சம்பந்தமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படணும். இதுதான் டாக்டர் அர்ச்சனா சொன்னது. இந்த கள்ள கிருஷ்ணா என்று சொல்ற ஒரு ஆளும், இந்த சைக்கிள் கட்சியை சேர்ந்த கயேந்திரகுமாரும், அதை மாதிரி அந்த மற்ற கயேந்திரனும், அதை மாதிரி சிறுதரன் ஐயாவும், அப்படியே சுபாஷும் சேர்ந்து
தங்களுக்கு மரண பயம் வந்துட்ட காரணத்தினால, தங்களோட கட்சியே இல்லாம போகுதுன்ற காரணத்தினால சேர்ந்து செய்த ராமா தான் இந்த கதை. இந்த கதை இது உண்மையான கதை இல்லை, இது உருவாக்கப்பட்டது, வெட்டி எடுக்கப்பட்ட கதை. அந்த மக்களே இப்ப தெளிவடைஞ்சு கொண்டு வராங்க. நீங்க வேணுமெண்டா டாக்டர் அர்ச்சுனா போட்ட வீடியோக்கு கீழே போய் பாருங்க, மக்களே விளக்கமா அதுக்கு கொடுத்திருக்கணும். இது இப்படி சொல்லப்படையில காணாமல் ஆக்கப்பட்டாக்களுக்கு நேரடியா நஷ்டத்தை கொடுத்து விடுங்கன்னு டாக்டர் அர்ச்சுனா சொன்னதுதான் இவர்கள் பரப்பி கொண்டு திரியணும்னு மக்களே எழுத ஆரம்பிச்சிட்டோம், மக்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். சைக்கிள் கட்சியில இருக்கிற 4 பேரை கூப்பிட்டேன்னு பேட்டி எடுத்து போட்டு அவ சொல்றதான் மக்களோட கருத்தண்டா, அது மக்களோட கருத்தாகாதன்னு, அது கட்சியின் கருத்து. ஒரு கட்சி அழிய போதுண்டா அது பயப்படுதுன்றதுதான் அர்த்தம். இன்றைக்கு அனுர அரசாங்கம் ஏன் இவ்வளவு கொந்தளிக்குது? யாழ்ப்பாணத்துல தங்களோட இடம் இருக்கிற இடம் இல்லாம போகுது. அர்ச்சுனாக்கும் அவருக்கும் தான் போட்டி. அதனாலதான் அர்ச்சுனாட குரலை சபாநாயகர் வரைக்கும் நசிக்கிறதுக்கு வலிக்கிடணும். நான் ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். என்னண்டா, பாராளுமன்றத்துல வந்தண்ணன் 8 நிமிஷம் தான் அவருக்கு கதை கேட்க, அவருக்கு நிறைய நாள் டைம் கொடுக்க இல்லை. மற்றதண்ணன் நிறைய பிரச்சனைகள் கதை கேட்கணும், அந்த துறைக்குரியவன் கேட்டுக்கொண்டே இருப்பான் டிரான்ஸ்லேட்ல. அப்ப அதால 8 நிமிஷத்துக்கு எவ்வளவு பாசா கதை கேளுமோ அவ்வளவுக்கு அவர் இன்றைக்கு கதைச்சிருக்கிறார். அதான் இனி வருங்காலங்கள்ல அவருக்கு டைம் கொடுத்தாங்கன்னு சொன்னா அவர் மெதுவாக விளங்கப்படுத்துவார். இந்த டைம்ல அவர் ஸ்பீடா தான் கதைக்கணும். ஏன்னா அவரோட பிரச்சனை அப்படி. அடுத்ததானே இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தால் இப்போ யார் ஸ்ரீதரன் சொன்ன மாதிரி அவங்களெல்லாம் படித்தவங்க, அவங்களுக்கு நாங்கள் இப்படியெல்லாம் கதைக்கக்கூடாது, காய்ச்சி கட்டி கொண்டு கும்புரம் சாமி மாதிரி போட்டு இருக்கிற மாதிரி தான் உங்களோட மீனிங் இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் செய்யலாது. அப்படியெல்லாம் நாங்கள் செய்யலாதுன்னு. எந்தெந்த இடத்துல இந்த மாதிரி கதைக்கணுமோ அப்படித்தான் கதைக்கணும். அதில் இல்லைன்னா கஷ்டம். இப்போ அவருக்கு இப்போ கயேந்திரகுமார் வெண்ணம்புரத்துக்கு யார் தங்க கௌசல்யாவுக்கும் 200 ஓட் தான் வித்தியாசம். அவருக்கு பயம் பிடிச்சுட்டுது. இப்போ ஜஸ்ட் மிஸ் 200 ஓட் போடுறதா அவருக்கு அம்பு எல்லாம் சரியா ஒட்டு மொத்தமாக பிள்ளை எல்லாம் வெளியில போகும். ஆனால் அவருக்கு இப்போ பயம் பிடிச்சிட்டுது. அவர் இப்போ குழப்பம் காட்சி சரி. அதில் தான் இப்போ வேறு யார் சிறுதனோட சேர்ந்தோண்டு அங்கே இருந்தோண்டு தம்பட்டம் தட்டி கொண்டிருக்கிறாரு நேற்று பார்த்தீங்களா? எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தாங்க. ஜீவன் 1 மினிட் நான் காட்சி போட்டு போடுறேன்னு. என்னண்டா, பாராளுமன்றத்துல சிறிதரனோ இல்ல வேற எம்பியோ என்னன்னு சொன்னா கொண்டு போய் புட்டும் வாழைப்பழமும் அதோட என்ன கலந்து சாப்பிட்றேன்னு தான் கதைக்க போறதாங்க. இல்லாட்டி தங்களோட சொந்த பிரச்சனையே கதைப்பாங்க. மற்ற இது வரைக்கும் பாராளுமன்றத்துல போய் மக்களுக்கு என்ன தீர்வு வேணும், மக்கள் சம்பந்தமான என்ன பிரச்சனை இருக்கு, யார் ஊழல்ல விடுறாங்க, எவ்வளவு பண் திரும்பி போயிருக்குது, இதுக்கெல்லாம் நீங்க அமைச்சர்களா இருக்கிறீங்க, நடவடிக்கை இருக்குதுன்னு சொல்லி இது வரைக்கும் நான் கதைக்கு கேட்டதே கிடையாது. அப்ப அதால இப்படி ஒரு ஆள் போய் பாராளுமன்றத்துல கதை கேட்க அந்த 8 நிமிஷத்துக்குள்ள உண்மையா இருக்கிற தகவல்களை அவர் சொல்ல கொடுத்துறாரு. அதுதான் விஷயம். அதை கொண்டீங்கன்னா சரி நினைக்கிறேன். ஆனா இப்ப நீங்க யூரோப் பாராளுமன்றத்துல இருக்கிறபடியானா யூரோப் பாராளுமன்றத்துல இப்படி பிரச்சனைகள் வராது. இங்க உங்களுக்கு அந்த மாதிரி அரசியல் பிரச்சனைகள் இருந்தா மக்கள்ல தேவைகளும் இல்லை. இங்க சந்திரன் நீங்களே யோசிச்சு பாருங்க. லண்டன் பார்லிமெண்ட்ல அவனு தண்ணி போத்தலாலையும் எடுத்தறிஞ்சவங்களே இங்கேயும் நடக்குது, இங்கேயும் இருக்குது. பாராளுமன்றம் எல்லாம் நடக்கும். அப்ப அது சும்மா எங்கடையாக நினைக்கிறோம் நாங்கள் தூளால் எறிவட்டவங்க அப்படி எல்லாம் டாக்டர் செய்யலையே. தண்ட மக்களோட பிரச்சனைய வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார். அவ்வளவுதான் நடந்திருக்கு. இதுல என்னென்ன பிள்ளை இருக்கு? இல்ல கடந்த 4 வருஷமா கேந்திரகுமாரும் பாராளுமன்றத்துல என்ன சொல்யூஷனை வச்சு தமிழ் மக்களுக்கு என்ன எடுத்து கொடுத்துருக்குறேன் நாம். அப்ப அப்படி டாக்டரும் இருந்துட்டு வர சொல்றீங்களா? அவள் கேந்திரகுமாருக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான், ஒரு நாடு இரு தேசம். அதை விட்டா வேற சொல்யூஷன் இல்ல. அது நடக்காத ஒரு சொல்யூஷன். அதை வச்சு கொண்டு 4 வருஷமா வாய மூடிக்கொண்டு இருந்து அங்க கொடுத்த டீஎம் படியன் டீ சாப்பிட்டு வந்த மாதிரி டாக்டரும் வந்திருந்தா சரியா? டாக்டர் போனது மக்களுடைய பிரச்சனையா கதைக்கிறதுக்கு, மக்களுக்காக குரல் கொடுக்கத்தான் போனவர். அவர் அரசியல்ல இருந்து வந்த பரம்பரை அரசியலா வந்தாலோ இல்ல. அவர் ஒரு மருத்துவர். அவர் என்னத்துக்காக போயிருக்கிறாருன்னா மக்களுடைய பிரச்சனையா வைத்தியசாலையில இனங்காட்டி வைத்திய நிர்வாகத்தால டாக்டரை அடக்கினபடியே தான் டாக்டர் பார்த்தார். இதுக்கான தீர்வு அரசியலுக்குள்ள போனா தான் வரும்னு சொல்லி அரசியலுக்கான மக்களா விரும்பி அவரை கொண்டு வந்ததே தவிர பரம்பரை அவர் அரசியலுக்கு வர இல்ல. பரம்பரையா வந்தா தான் பாய மூடிக்கொண்டு
சொல்யூஷனை கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு இது கதைச்சு பெற வேண்டிய எங்கண்ட உரிமையில கதைச்சு தானே பெற வேணும். வாய மூடி கொண்டிருந்தால் இலங்கை பார்லிமெண்ட்ல புரியலாது. உதாரணத்துக்கு மகேஸ்வரனா பாருங்க, 2001 அந்த 2002 காலப்பகுதியில மாட்டு வண்டில பாராளுமன்றம் போய் அங்க சேட்டை கலட்டி போட்டு பாராளுமன்ற கதைச்சபடியத்தான் ஒரு சின்ன ஒரு சமாதானம் என்றாலும் வந்தது. அது சும்மா வாய மூடி கொண்டிருந்து எங்கண்ட பாராளுமன்றத்துல எதையும் பெற்றுக்கொள்ள இயலாது. நீங்க இன்னொரு விஷயம் முழங்கிக் கொள்ளணும். நேற்று இந்த ரோட்ல நின்ற கயேந்திரகுமார், ஸ்ரீதரன் இவையெல்லாம் மக்களை வந்து ரோட்ல வச்சு கொண்டு நின்றவ. இன்றைக்காக உண்மையா தேசியம் பேசுறாக்கள், மக்கள் மீது அன்புள்ளாக்கள்டா என்ன செய்திருக்கணும்? என்ன நீங்க இவ்வளவு கதைக்கிறீங்க, டாக்டர் அர்ஜுனா கதையை மாத்தணும், அப்படி கூட கதைக்க கூடாது, நிறைய கத்தக்கூடாது, குளரக்கூடாது. உண்மையாவே இவங்களுக்கு மன ஆதங்கம் இருந்திருந்தா இன்றைக்கு என்னென்ன செய்திருக்கணும்? வந்த உடனே முதலாவது தங்களோட டைம் எடுத்து பாராளுமன்றத்தில் தாங்கள் இது சம்பந்தமா கதைச்சிருக்கணும், இந்த விகார சம்பந்தமா கதைச்சிருக்கணும், காணாமலாக்கப்பட்டாக்கள் சம்பந்தமா கதைச்சிருக்கணும், இன்றைக்கு நாட்டில் இருக்கிற மக்களோட பிரச்சனை சம்பந்தமா கதைச்சிருக்கணும். ஆனா இவங்க இன்றைக்கு என்ன செய்திருக்கிறாங்க? எதிர்கட்சியோட போயிருந்து ஒரு மீட்டிங்கை போட்டு தங்களோட அரசியல் நிலைகளை தக்க வைக்கிறதுக்காக ஒரு கூட்டம் ஒன்று போட்டிருக்காங்க. அங்க போய் சேர்ந்து எந்த பெட்டியை எங்க வாங்கலாம், எங்க கையெழுத்து போட்டு என்னதை செய்யலாம், எங்க பார் வாங்கலாம், எங்க இது வாங்கலாம், அது வாங்கலாம்னு சொல்லி அங்க செய்யிருக்காங்க. டாக்டர் அர்ஜுனா நினைச்சா நீங்க இவ்வளவெல்லாம் கதைச்சு கொண்டு வாரீங்க, சுத்தி டாக்டர் அர்ஜுனாவை சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் புலப்பிடிச்சு வாரீங்க. டாக்டர் நினைச்சிருந்தா அவருக்கு சிங்களம் தெரியும், சிங்கள ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. மற்றது இப்ப இவர் வந்து எங்களோட சேருவாரண்டா அனுராட கட்சி வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கு. போய் ஒரு டீல் அடிச்சு கொழும்புல எனக்கு ஒரு வீடு தாங்கோ, நான் உங்களுக்கு சார்பா கதைக்கிறேன்னு சொல்லி இருந்தா அவரை நிலைமையை யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு ஒரு அமைச்சு பதவி கூட கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒன்று செய்து கொண்டு ரெஸ்பெக்டா இருந்திருப்பாரு. மக்களோட பிரச்சனைக்காக ஒருத்தன் வந்து நடு ரோட்ல நின்று பாராளுமன்றத்துல கத்துறது வந்து உங்களுக்கு தவறா தெரியுதுன்னு சொன்னா, மக்களை ஏமாத்தி மக்களை கொண்டு வந்து ரோட்ல நிப்பாட்டி போட்டு இன்றைக்கு போய் அங்க டீல் அடிச்சு கொண்டு இருக்கிற ஆட்கள் உங்களுக்கு சரியான ஆக்களை தெரியுதா? அவைய பற்றி நீங்க ஒரு பேஸ்புக்லயோ உங்களோட தளங்கள்லயோ ஒரு விமர்சனத்தை போடுங்க, ஒருக்கா போடுங்க பாப்போம். ஒரு நிமிஷம் அந்த அண்ணன் நீங்கள் ஒன்றை விளங்கி கொள்ளுங்க. நீங்க இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர் சொல்ற அதே வலி வேதனையோடு தான் இன்றைக்கு டாக்டர் அர்ஜுனாவும் இருக்கிறார். அவற்றை தகப்பனையும் இன்றைக்கு கொடுத்து போட்டு எங்கேன்னு தெரியாம அவரும் தேடிக்கொண்டிருக்கிற ஒரு ஆள் தான். அவர் ஒரு நாளும் நஷ்டத்தை கொடுத்து அலுவலை முடியுங்கோ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு நாளும் கதைக்க மாட்டார். இவே வந்து தங்கட ஒரு ஆர்ப்பாட்டத்துக்காக வேண்டியும் இதுக்காக வேண்டியும் திரிவுபட்டு மாத்தின கதையே தவிர மற்றும்படி வேற ஒன்றுமே இதுல உண்மைத்தன்மை இல்லைன்னு. ஓகேயா? ஏன்னு சொன்னால் இன்றைக்கு அர்ஜுனாவை வந்து இவையால ஒரு பக்கத்தாலும் எதிர்க்க முடியாம இருக்கு. அப்ப இப்படியான சில வதந்திகளை பரப்பித்தான் எதிர்க்கக்கூடியதாக அவைக்கு எதிரான ஆட்களை ஒன்று சேர்த்து கொண்டு இப்ப இந்த பிளானுங்களை போட்டுக்கொண்டிருக்கணும். இந்த தேர்தலுக்காக வேண்டி மட்டும்தான். தேர்தலுக்கு பிறகு இவை சிக்கி சின்ன பின்னமாகி போயிருவின. மற்றது வந்து ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க. 15 வருஷம் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை ஒன்று சேர்த்து நீங்கள் எத்தனை சட்டத்தரணிமார் இதுல இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிற்கிறீர்கள்? இந்த சட்டத்தரணிமார் எல்லாம் சேர்ந்து தனிப்பட்ட வழக்குகள் போட்டிருந்தாலே அரசாங்கத்தின் மீது இன்றைக்கு அந்த வழக்குகள் விசாரணைக்கு வந்து எங்கேயோ போயிருக்குமென்ற முடிவுகள். நீங்கள் ஆக அந்த சனத்தை திரட்டி முன்னால விட்டு 4 பெனரை பிடிச்சு கொண்டு ஆர்ப்பாட்டம்ன்றது உங்களோட அரசியல் இதை தக்க வைக்கிறதுக்கு தான் செய்துட்டு இருக்கிறீங்க. வேற ஒன்றும் ஏதாவது ஆக்கபூர்வமா சிந்திச்சு செயல்படுறீங்களாண்டா ஒன்றும் இல்லை. பார்லிமெண்ட்லும் கதைக்க மாட்டீங்க. ஆனா அது சட்டபூர்வமா அதை அணுகுவீங்களாண்டா அதுவும் செய்ய மாட்டீங்க. ஆனா இன்றைக்கு வந்து அர்ஜுனான்ற ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் பற்றியும் கதைக்கிறான்டா உங்களுக்கு அது பிரச்சனையா இருக்கு. இப்போ அர்ச்சுனா வந்து ஒரு சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் செய்ய எத்தனை மக்கள் போயிருந்தோம். அது அர்ச்சுனாவுக்காக இல்லை, மக்கள் தங்கண்ட பிரச்சனை அர்ச்சுனா வழியில் கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு போயிருந்துச்சுன்னா. இப்போ கயேந்திரனோ சுஹாசோ வந்து எத்தனை ஆர்ப்பாட்டம் செய்யணும்? ஒரு கைவிட்டுல 50 பேருக்கு மேற்பட்ட சனம் அங்கே அதை கூட்டம் சேருதா? இல்லை. அப்போ இதுல இருந்து என்ன விளங்கி கொள்ளுங்க, அரசியல் உண்மை அல்லது யாரு நியாயத்தின் பக்கம் நிற்கிறீங்கன்னா மக்களின் பக்கம் யாரு இந்த தீர்வுகளுக்கு போராடினோம்ன்றதுக்காக யோசிங்க. இப்ப சும்மா நீங்கள் சொல்யூஷனை கொடுத்துட்டு அர்ச்சுனா அமைதியா கதைக்கணும்ன்றது வந்து எங்கண்ட இலங்கை பாராளுமன்றத்துல எடுபடாதுன்னு. இப்ப நீங்க யூரோப்ல பாராளுமன்றம் எப்படி என்றது எங்களுக்கு தெரியாது. இங்க வந்து கத்தி குரல் கொடுத்து அங்க ஒரு பிரச்சனை உருவாக்கினால்தான் ஒரு விதமாவது நகரம் பாராளுமன்றத்துக்களால தமிழற்ற பிரச்சனையை நோக்கி. ஓகே, அது கிருபா கதைங்கோ. நான் வணக்கம். இல்லை, நீங்கள் கதையை நான் கேட்குறேன். நான் புதுசாக வந்துருக்க உங்களை லைஃபுக்கு நான் கேளுங்க, கதைங்க நான் கேட்குறேன். ஓகே.
அண்ணா கதை இப்ப வந்த நீங்க தான் கதைக்கணும். கதைங்கண்ணா ஏதாச்சும் கதைங்க. உங்களை தான் வெல்கம் பண்ணிருக்கோம் நாங்க. வாங்க. அந்த அண்ணே அவர் வெயிட் பண்ணிட்டு நிக்கிறாரு அவரு. அண்ணே கதை அண்ணே ஆனா என்னன்னு சொன்னாண்ட ஒரு விஷயத்த நாங்க விளங்கிக் கொள்ளணும்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கட்சிக்கு ஒவ்வொரு கொள்கை இருக்குது. சரியோ, இப்ப அர்ஜுனாவை மக்கள் தெரிவு செய்தெடுத்தது வந்து ஆஸ்பத்திரி பிரச்சனையில இல்ல ஊழலை கண்டுபிடிச்சபடிய அந்த துறையில வந்து அவருக்கு வந்து விளக்கங்கள் தெரியுமன்றதுல அதால மக்கள் ஆதரவு கூட இருந்தது. அண்ணே இங்க வாங்க. நீங்க வந்து அர்ஜுனாவை மக்கள் தெரிவு செய்தது ஆஸ்பத்திரி பிரச்சனை கதைக்காயங்க. அவர் எதையுமே கதைப்பாருன்னு தான் தெரிவு செய்து மக்கள் எடுத்தது. சரியா? நீங்க வந்து இப்ப வந்து ஒவ்வொரு கட்சிக்கு ஒவ்வொரு கொள்கை இருக்குண்டா, அப்ப நீங்க உங்களோட கட்சி கொள்கையை நடத்த போறீங்களா, மக்களோட பிரச்சனைக்கு தீர்வு காண போறீங்களா? டாக்டர் அர்ஜுனாட்ட போய் மக்கள் போய் காணி பிரச்சனைக்கு முறைப்பாடு செய்தா, இல்லை நான் காணி பிரச்சனை பார்க்க மாட்டேன், நான் இந்த டாக்டர் பிரச்சனை மட்டும்தான் பார்ப்பேன்னு டாக்டர் சொல்றது மக்கள் அரசியலா? அண்ணா ஒரு கட்சிக்கு வக்காலத்து வாங்குறேன்னா இங்க வராயங்கோ. நடுநிலைமையா கதைக்க போறீங்கன்னா வாங்க. இல்ல இப்ப நீங்க அவர் மேல வந்தவருக்கா சொல்லட்டும். அவற்ற அந்த கட்சியின் கொள்கைன்றதுக்கு அப்பால அவற்ற கட்சியாக்கள் என்ன வேலை பாப்பினம்ன்றதுக்கா சொல்லட்டும். பாப்போம். 15 வருஷமா ஒரு கழிக்காத கேள்விக்கு பதில் சொல்றாரு இல்ல, நாங்க கேட்கிற நேரம் யோசிக்கிறாரு இந்த மியூட் பண்ணி போட்டு. பிறகு கொஞ்ச நேரத்தால என்ன இதை தளத்தை குழப்புறதுக்கு கதைக்கிறாரு. அவ்வளவுதான். அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாரு நினைக்கிறேன். பாப்போம். திரும்பி வந்துட்டாரு. ஓகே, கதை கொண்டா நான் சாப்பிட்டு இருக்கேன். ஓ அண்ணன் ஒரு கேள்வி, ஒரு விஷயம் அண்ணன். இப்ப நீங்க கதைக்கிற சரி அர்ஜுனாவை விடுங்க. அர்ஜுனான்ற எம்பியை வந்து ஒரு சைட்ல வைங்க. நீங்க அர்ஜுனாவை பற்றி கதைக்க வேணாம். மற்ற எம்பி மேர் என்ன நோக்கி செயற்படுகிறோம், என்ன நோக்கி இதுவரையில செயற்பட்டிருக்கிறோம் எனக்கு ஒருக்கா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சொல்லுங்க, நான் கேட்டுட்டு கதைக்கிறேன். ஓகே, ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு துறையிலும் வேணாம் அண்ணன். எனக்கு ஒவ்வொரு விஷயம் வேண்டாம். அர்ஜுன் என்னத்தை தீர்ச்சி வைக்க வேண்டும் சொல்லுங்க. நீங்க வைத்தியசாலை விஷயம் மட்டும்தான் அர்ஜுனாக்கு தெரியும் சொல்றீங்க. ஓகே, மற்ற எம்பி மேர், மற்ற உங்களோட எம்பி மேர் இதுவரை காலமும் என்ன விஷயத்தை கதைச்சிருக்கணும், என்ன விஷயத்தை பெற்றுக் கொடுத்திருக்கணும் சொல்லுங்க. பெற்றுக் கொடுக்கல. சைக்கிள் அதோட நிப்பாடுங்க ஐயா, அதோட நிப்பாடுங்க. தீசன பொறுங்கோ, அவரை சொல்ல விடுங்க. பொறுங்க, பெற்றுக் கொடுக்கல. அப்ப நீங்க என்ன சொல்ல வாரீங்க? இப்ப என்னன்னு சொன்னா சைக்கிள் சின்னம் ஒரு கொள்கையில வேலை செய்து அது என்னன்னு சொன்னா முதல் வந்து எங்களுக்கு சுதந்திரம் வேணும், எங்களுக்கு உரிமை வேணும். அண்ணன் இங்க வாங்க ஒண்ணு, தயவு செய்து நிப்பாட்டுங்க ஒண்ணு. ஒருக்கா மெட்டாக்கள் மியூட் பண்ணுங்க. அண்ணன் இந்த சுதந்திரம் வேணும், உரிமை வேணும். நாங்கள் இந்த போராட்டத்தில் என்ன கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் பயணிச்சிருக்கிறோம். அண்ணன் எங்களுக்கு நீங்கள் சுதந்திரம் வேணும், உரிமை வேணும் என்ற விளக்கம் தயவு செய்து தராதீங்க. இந்த சைக்கிள் கட்சி என்ன செய்தன்றது உங்களுக்கு அடிப்படையில தெரியுமா? என்ன செய்தாண்டு சுதந்திரத்துக்காக வேண்டி போராடினவையா? இப்ப வந்து அவர் ஒரு நாடு இரு தேசம் என்ற இலங்கை சட்டத்தின் படி எனக்கு இந்த ஒரு நாடு இரு தேசம் என்று போக தேவையில்லை. தலைவர் போராடினது தமிழீழத்துக்காக வேண்டி. ஓகேயா? இன்றைக்கு அது வடக்கு கிழக்கு சேர்ந்த ஒரு நாடுதான் தமிழீழம். இன்றைக்கு அதை எங்களால பெற முடியாது. ஓகேயா? பெற முடியாது. எங்களுக்கு வயது போயிட்டு நாங்க அப்படி முடிக்கலாம். முடிகிறது யாருக்கு வயது போயிட்டு நாங்க எல்லாம் 70-60 ஆட்கள் 60 ஆண்டு வயது போன கதை தேவையில்லை. ஆனால் தலைவர் வந்து தமிழீழம் என்னத்தை கேட்டவர், எங்கட மக்கள் ஒரு உரிமையோடும் அவையின் அபிலாசிகள் பூர்த்தி செய்யப்படணும் தான் இந்த தமிழீழம். நான் சுருக்கமா கதைக்கிறேன். நான் இந்த சுத்தி வளைச்ச அரசியல் பேசுகிறேன். ஓகேயா? அப்ப அந்த கொள்கையோட நீங்க செயற்பட்ட நீங்க சொன்னால் நீங்கள் 2009 யுத்தத்துக்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து வெளியேறீங்க. ஓகே, வெளியேறி இன்றைக்கு அந்த கட்சியை சின்ன பின்னமாக்குறீங்க. ஓகே ஓகேயா? பிறகு நீங்கள் இப்ப சொல்றீர்கள் அவை தேசியம் சுதந்திரம். என்ன தேசியம் சுதந்திரத்துக்காண்டி என்ன போராடிட்டேன் சொல்லுங்க. இப்ப வீட்டு கட்சியில இந்த நிலத்தினதுக்கே காரணம் வந்து அந்த தேசியம் என்ற ஒரு கான்செப்ட் இருந்தபடியாத்தான். இவர் செய்த கான்செப்ட் என்ன? இந்த தைத்தி விகாரைய விட்டு வேற என்ன கான்செப்ட் இவர் செய்தவர் என்று சொல்லுங்க. இந்த கட்சி இந்த தைத்தி விகாரைய விட்டு வேற என்ன கான்செப்ட் செய்தவர் என்று சொல்லுங்க. விகார வந்து என்னத்துக்காக அதை பற்றி கதைக்கணும்ன்றதே தினமிருக்கு. இப்ப நீங்கள் நீங்க அடிப்படையில பசியோட இருக்கிறீங்க. ஓகேயா? உங்களுக்கு நான் பான் வேண்டி தரமாட்டேன். ஓகேயா? உனக்கு ஐஸ்கிரீம் வேண்டி தரேன்னு சொல்றேன். வணக்கம் அண்ணா. இதுக்கு தான் அர்ச்சனா சொன்னது மாஸ்லோண்ட தியரி. அடிப்படை தேவை முதல் நீங்க பூர்த்தி செய்யணும். அடிப்படை தேவையை பூர்த்தி செய்து போட்டு தான் அடுத்த தேவைக்கு போகணும். இங்கே அந்த சைக்கிள் கட்சி அடிப்படை தேவை இல்லை, எங்களுக்கு உரிமை தான் தேவை என்ற கட்டத்துக்கு போகுது.
அதைத்தான் அவர் சொல்ல அதை விளங்கும் அந்த சைக்கிள் கட்டி சம்பந்தமா கதைக்கலாம். கதைக்க கூடாது. உரிமை பெற்று கொடுப்போம் கதைக்க கூடாது. இந்த சனத்தை பிரிக்க கூடாது. உரிமை பெற்று கொடுப்போம். ஒரு நேரம் எவ்வளவு காலமா பெற்று கொடுக்குறீங்க? அடிச்சு போறாது அவன் நீங்க நக்கி கேட்க தர போறான். இப்ப சர்வதேசம் வந்தானே இப்ப அண்ணன் சர்வதேசம் வேண்டாம். அண்ணன் சர்வதேசம் வேண்டாம். பாராளுமன்றத்துல என்னென்ன கதைக்கிறீங்க? நீங்க போய் பாராளுமன்றத்துல என்ன கலைக்கிறீங்க? இன்றைக்கு போய் சஜித்தோட டீல் போட்டு கொண்டு இருந்தீங்களா இல்லையா? அடிச்சு கேளுங்க உங்களோட ஆக்கிட்ட, சுபாஷிட்ட கேளுங்க, கயந்திரமாட்ட கேளுங்க. இன்றைக்கு பாராளுமன்றத்துல என்ன கிழிச்சனீங்க? நேற்று அந்த சனத்தை ரோட்ல வச்சு போராடுறீங்க. இன்றைக்கு போய் சஜித்தோட சேர்ந்து இருந்து கழிச்சு டீ குடிச்சு கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு நீங்க மக்கள் தேசியத்தை பெரிய கலைக்கிறீங்க. உங்களுக்கு காணாமல் போனாக்களுக்கு ஒரு தீர்வு வேணும்னா நீங்க இன்றைக்கு என்ன செய்திருக்கணும்? இன்றைக்கு பாராளுமன்றம் போன உடனே டைம் ஒதுக்கி அந்த அர்ச்சுனா டாக்டர் கேட்ட மாதிரி நீங்களும் கொந்தளிச்சாங்க கேட்டிருந்தா பாராளுமன்றமே கலங்கி இருக்கும். அங்க யோசிச்சிருப்பாங்க அது சம்பந்தமா ஏதாவது ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும். நீங்க அவனை சேர்ந்து அடிக்கணும் யோசிக்கிறீங்க. அர்ச்சுனாவை இல்லாம ஆக்கணும் யோசிக்கிறதுக்கு ஒரு போம் பண்ணி ஒரு டீம் போட்டு அந்த கட்சியை போம் பண்ணி எதிர்கட்சியோட போய் சேர்ந்து நின்று கொண்டு நீங்க தமிழ் தேசியத்தை பற்றி கதைக்கிறீங்க. எந்த காலத்துல சனமெல்லாம் செத்து மடிஞ்சு தமிழினமே இல்லாம போன பிறகு தேசியத்தை வச்சு நீங்களும் சுபாஷும் என்ன செய்ய போறீங்க? இல்ல சொல்லுங்க நான் பதில. சுபாஷ் நீங்களும் கயந்திரகுமாரும் மற்ற கயந்திரமும் சேர்ந்து தமிழ் தேசியம் எழுதி கொண்டு தெரிய போறீங்களா போட்டுல? ஒரு நிமிஷம் ஒரு அரை நிமிஷம் போடுறீங்களா? விடுங்க கதைங்க. என்னன்னு சொன்னாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறையில எக்ஸ்பர்ட். கயந்திரகுமாருக்கு சட்டத்துறையில எக்ஸ்பர்ட் என்னத்தை புடிங்கின ஒரு காலம் என்ன பொறுங்க என்னத்தை புடிங்கினார்? சட்டத்துறையில எக்ஸ்பர்ட் என்னத்தை புடிங்கினார் காலம்? அந்த நாட்டுக்குள்ள இங்க மக்களோட தேவை அவனவன் துறை சார்ந்தது இல்ல. மக்களுக்கு அடிப்படை பிரச்சனை தீர்க்கப்படும். யாருக்காவது ஃப்ரீயா வழக்காடி மனித உரிமை சம்பந்தமா ஒரு சனத்துக்காக போராடி இருக்காரு. ஏதாவது ஒரு கேஸ் எடுத்து இந்த கேஸ் இங்க வண்டவரோட ஒரு கேஸ் காட்டுங்க கலைஞரமா இருந்த. இன்றைக்கு அந்த நாட்டிலே வந்தோன்னா ஒரு ஆட்சி ஒரு லைன் ஆட்சிக்குள்ள இருக்கிற நாட்டுக்குள்ள ஒரு நாடு இது தேசம் வேணும் என்று சொல்லி உரிமை அப்படி ஒரு கேள்வி கேட்கறதுக்கே ஒரு தில்லு பண்ண கிடைக்காத கேட்டு எப்படி என்ன கிடைக்க போகுது? விகாரை உடைக்க மாட்டாங்க வச்சு அரசியல் செய்யறதுக்கு வாரீங்கன்னா நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்றீங்க. எவ்வளவு பேரை பார்த்திருப்பீங்க, எவ்வளவு விஷயங்கள் நடந்து. ஒரு அடிப்படை விஷயத்த சிந்திங்கண்ணே, நடக்கிற விஷயத்த சிந்திங்க. சாப்பாட்டை வாங்கி கொடுங்கண்ணே. விகாரைய இடிக்கிறத விட்டு விகாரைக்கு பக்கத்துல இருக்க காணியை வாங்கி இந்த சனத்தை நிம்மதியா இருக்க விடுங்கண்ணே. அதான் முதல் வீடுகளை கட்டி இருந்து கொண்டும் சனத்தை ரோட்ல மரத்துக்களையும் வச்சு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறீங்க. மனுஷன் உயிரோட இருந்தாங்க தேசியத்தை பற்றி கேட்கலாம். தேசியம் என்ன காக்கல இல்ல தேசியம் என்னதுக்கு என்னென்ன கேக்குறீங்க நீங்க? ஒரு சப்போர்ட் பண்ண இல்ல என்னதுக்கா ஒரு கதை கதைக்கணுமே அர்ச்சனாக்கு ஒரு டைம் கொடுக்க சொல்லி ஏன் கேட்கல? பக்கத்துல இருந்து இன்றைக்கு அவர் கதைக்கிறா ஒரு அவையெல்லாம் தங்கட வாட்டில போட்டுணும். அங்க பட்டதாரிகள் ரோட்டா அலைகிறானு அவனை போய் கூட சைக்கிள் கட்சி எப்பயாவது சந்திச்சதா? இந்த சுபாஷ் என்ன செய்யறார்? லைவ்ல விட்டு கொண்டு அர்ச்சுனாபுலன்றார். நீ சரியான ஆள் இல்ல, போய் ஒரு வேலை எடுத்துக்கூடாது அல்லது போய் கதை அதுல நின்று ஆர்ப்பாட்டம் செய்ய எல்லாத்துக்கும் கருப்பு துணி காட்டுற. நீ ஏன் கூட கயந்திரமார் எங்க போயிட்டார்? அவரை போய் நிக்க சொல்லுங்க அந்த வேலை இல்லா பட்டதாரிகளோட. அவனும் படிச்சுட்டு வேலை இல்லாம ரோட்டா இருக்கிறான். அவன் பிரச்சனை தீர்க்க காரணம் நீங்க தேசியத்தை பெற்றுக் கொடுக்க போறீங்க. பொன்னம்பலமோ அல்லது சுபாஷோ எல்லாரும் எக்ஸ்டாப்ளிஷ்டான ஆட்கள். இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்துல வந்த சனம் தங்களை ஒரு நாள் கூலிய வேலையை விட்டுட்டு தான் வந்திருக்கு. ஆனா கஜேந்திரகுமாருக்கு கொழும்பு சவுண்ட்ல வர வீட்டு வாடகை ஒரு மாசம் வாடகை காசை கூட தெரியுமா அவங்களுக்கு? எல்லாம் ஃபுல் எக்ஸ்டாப்ளிஷ் அவங்க மக்களை ஏமாத்தி கொண்டிருக்காங்க. கஷ்டப்பட்ட சனத்தை கூட்டத்துக்கு அதுக்கு இது சொல்லி ஏமாத்தி இன்னும் ஏமாத்தி தங்கண்ட நிலையை தக்க வைக்கிறதுக்கு இருக்கிற மொழிய பொதுமக்கள் அடிப்படையான சில பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு தயார் இல்லை. அதை ஏற்றுக்கொள்வாங்க. அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த கதைக்கு வாங்க கதைக்கிறது. கயந்திர ஒன்னம்பலம் அங்க எம்பசிக்கு வாடகை கொடுத்துட்டு இருக்கிற அதுல வர வாடகை காசையும் எடுத்து தமிழ் மக்களை கொடுக்கலாம் தானே கஷ்டப்பட்ட ஜனத்துக்கு. அபிள் கம்பெனி அபிள் தோட்டம் வச்சிருக்கிறாரு இல்ல, அதுல ஒரு இதா வித்து போட்டு கொடுத்தாலே அங்க எவ்வளவு உழைக்கலாம் அந்த சாப்பிடுன்னு தெரியுமே. அதுல இருந்து ஒரு நேரம் ஜண்டோட அதுக்கு சாப்பாடு ஒரு நேரம் சாப்பாடுக்காக அங்க 100 பேர் அங்க வருது நேற்று. போராட்டம் நடத்தினீங்க. உங்களோட பேர்ல ஒரு வழக்கு இருக்கா? உங்களோட பேர்ல ஒரு வழக்கு போட்டிருக்காங்களா சிங்களவன்? அல்லது உங்களோட பேர்ல அரசாங்கம் ஒரு வழக்கு போட்டிருக்கா? ஏன் போடல? நீங்க எல்லாம் நாடகம் போடுறீங்கன்னு அவங்களுக்கு தெரியும்.
சரியா? நீங்க வந்து நாடகம் போட்டுட்டு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு திறமை இருக்குன்னு இங்க அவங்கள பத்தி இப்ப சாயம் பூச வராங்கன்னு அவங்க கள்ளங்கள்னு சொல்லுங்க. கடந்த காலங்கள்ல உங்களோட கட்சி நல்லா இருந்திருக்கலாம். இப்ப இருக்கிற காலத்துல செய்யறது முழுக்க துரோகம். தமிழ் இனத்தை அழிக்கிறவங்கள சைக்கிள் கட்சி தான். குமார் பொன்னம்பலத்துக்கு தலைவர் மாமனிதர் பட்டம் கொடுத்து நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம். அதை அதோட விடுங்கோ. சரிதான். இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்ன செய்தவர்ன்ற சொல்லுங்க அண்ணா நேர வந்து. அண்ணன் தனிநாடு தேசியம் சுயநன்ன உரிமை அது இதுன்னு சொல்லி மக்களை உசுப்பேத்தி அந்த அதுகள் அன்றாடம் சாப்பிட வழி இல்லாமல் இருக்குது. கீழ்த்தர மக்களை பாருங்க ஐயா. உங்களை போல ஆக்கள் தட்டு மக்களை பெருந்த மேல்தட்டு மக்களை பாராதேங்கோ. அதை முதல் யோசிங்க. அதுகளுக்கு போய் கதையுங்கோ. அதை விட்டு அங்கே வேணும்னு வட இந்திய சமோஜாயம் தாப்பிட்டு வரையின விஞ்ச காலாட்டி கொண்டு. அதான் அர்ச்சுனா வந்து தெளிவா சொல்லி இருக்கிறார். முதலாவதுங்கிற மக்களோட அடிப்படை தேவை சந்திக்கப்படட்டும். இந்த 5 வருஷத்துக்குள்ள நான் தேசியத்தை எப்படி கொண்டு வந்து தமிழ் தேசியத்தை கதைக்கணுமோ அந்த இடத்துல கதைப்பேன். அதே உங்களுக்கு விளங்குது இல்லை. அவர் சொல்ற விஷயமே விளங்குது இல்லை. ஏன் மக்களை பேக்காட்டுறீங்க? கதைக்காத ஒரு விஷயத்தை நீங்களும் சொல்றீங்க. இப்படித்தான் கதைச்சவர். காணாமல் ஆக்கப்பட்ட நஷ்டம் ஈடு கொடுத்தவர் நீங்க பாத்துனீங்களா? 15 வருஷத்துக்கு முதல் இப்படி மாறி சனத்தை பேக்காட்டாங்க. நம்ம ஆக்களை பேக்காட்டி அரசியல் செய்யணும்னா சொத்து சேர்த்துட்டீங்க தானே. எங்கேயாவது வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆகி போட்டு அங்க இருந்து உங்களோட குடும்பம் உங்களோட பிள்ளையில பாருங்க. இனி வாராக்கள் உண்மையை அரசியல் செய்ய வாராக்களையாவது அரசியல் செய்ய விடுங்கன்னு. அதை விட்டு அவங்களுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு வாருங்க. நீங்களும் ஒரு டாப் லெவல்ல இருந்து கொண்டு ஒரு சரியான இடங்கள்ல போய் இருந்து கொண்டு இப்ப வந்து நின்று கொண்டு அவைக்கு வக்காலத்து வாங்குறீங்க. இந்த கட்சி எல்லாம் என்னத்துக்கு இந்த கட்சி எங்களுக்கு? இந்த சுவாஸ் எல்லாம் இருக்கு. உடை உரை உள்ளு எல்லாம் இருக்குது. சரியா? அங்க இருக்கிற மக்களை போய் பாருங்க. அடித்தட மட்டும் பார்க்கல போய் பாருங்க அங்க என்ன செய்யுது. அதை பற்றி சிந்திக்காமல் இதுல வந்து இதை அவருக்கு வக்காலத்து வேண்டி கதைக்கிறீங்களே. இது உங்களுக்கு நியாயமா இருக்குதா? ஒரு நாள் வெயில் பார்லிமெண்ட் அந்த கிருபாண்ணா கொஞ்சம் கதைக்க விடுங்க. அவ கீழ இருந்து கேட்டுக்கொண்டு கிருபாண்ணா கதைக்கணும். என்ன ராக்கி விடுங்க அக்கா. அக்கா என்ன ராக்கி விடுங்க அக்கா. இந்த எதிர்வீரா என்ன ராக்கி விடுங்க அக்கா. இல்ல அப்ப கீழே நிக்கலுங்க. அவர் கீழே 2 பேர் ஓகே. நான் கீழே சேர்க்கறேன் அக்கா. நீங்க அவரை ஏத்துங்க. இல்ல தம்பி இல்ல நீங்க கதைங்க. நீங்க நில்லுங்க. ஜேடிலண்ணா எனக்கு அவர்கிட்ட ஒரு கேள்வி உண்டு. அண்ணா மீட் எடுத்து போட்டிருக்க என்னோட கதைங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இது என்னன்னு சொன்ன இப்ப செல்வராசா கயந்திரன் ஒரு சகோதரன் காணாமல் ஆக்கப்பட்டவர் உங்களுக்கு தெரியுமா? அவர் எப்படி போய் அந்த வெளியே வந்து இப்ப பிரான்ஸ்ல இருக்கிறார். பிரான்ஸோ நோர்வேல இருக்கிறார். ஒரு காலம் வந்தன்னா மஹிந்த குடும்பத்தின் ஆதிக்கத்தின் காலம். சரியோ? இன்றைக்கு அனுரா வந்து சுதந்திரம் தந்திருக்கிறான் இன்னும் கதைக்கிறதுக்கு. இன்றைக்கு அர்ஜுனா வந்து மஹிந்த இருந்த காலத்துல சேர்ந்துதான் அர்ஜுனா வந்து ஒரு கிழமைக்குள்ளே சங்கூதி தாட்டை எரிச்சு அத்திரட்டியும் முடிச்சிருப்பாங்க. அர்ஜுனாக்கு இது கட்டாதங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. செல்வராஜா கயந்திரன் சகோதர முறால் காணாம ஆக்கப்பட்டவர் உங்களுக்கு தெரியுமா? அவர் எப்படி வெளியே வந்தவர்? அவர் எப்படி வெளியே வந்தவர்? ஏதோ ஒரு முறையில வந்து தமிழகத்துல இருந்து காணாமல் ஆக்கப்பட்டு ஒரு சகோதரன் மட்டும் எப்படி வெளியே வந்தவர்? விகாரைக்கு காணிய கொடுத்து அவரை வெளியே எடுத்தாங்கன்னு சொல்லுங்க. அதான் சொல்லுங்க. தெரியாமல் வந்திருந்த கதைக்கல உங்களுக்கு டைம் பாஸ் சொன்னா வேற தளங்கள் இருக்கு போங்க. இதுல எங்களை சூடாக்காமல் நாங்கள் ஏதோ பாட்டுல ஏதோ ஒரு அரசியல்ல போய் கொண்டிருக்கிறோம். சும்மா இருந்து அர்ஜுனாக்கு சேர் அடிக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்க. தம்பி எப்படி வெளியே வந்ததுக்கு பதில் சொல்லுங்க. அப்பா அர்ஜுனாக்கு நான் சீரடிக்க வரையில்லைன்னா நாங்கள் செல்வராசா கேந்திரன் தம்பி எப்படி வெளியே வந்தவர்? காணாமல் ஆக்கப்பட்டிருக்க செல்வராசா கேந்திரன் தம்பி எப்படி வெளியே வந்தவர்? அண்ணா பொறுங்கண்ணா கதையை கேளுங்க. நாங்கள் தமிழாக்கள் ஒவ்வொரு கட்சிக்காரரும் ஒவ்வொரு விஷயத்துல ஸ்பெஷலிஸ்டுகள் அவரவர் அந்தந்த கட்சியை பற்றி நான் கேட்கல. அவர் ஒற்றையா தனியால இப்படி வெளியே வந்தவர். நாங்க கலைச்சு கொண்டிருக்கிறோம்.
இன்னும் ஈசன் தமிழன் வந்து இருக்கிறான். எனக்கு விடுங்களேன் சான்ஸ் உண்டு. இல்லைன்னா 60,000 பேர் அடிச்சு கைது பண்ணுகிறோம் நாட்டை விட்டு. அண்ணா கதைங்க வணக்கம். சந்திரன் கதைங்க என்ன பிரச்சனைடா அந்த லோயர் சந்திரன் எனக்கு ஒரு சான்ஸ் சந்திரன் பண்ணுங்க. இத நான் காட்சி முடிய கதைங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னான்னு வணக்கம் உங்களுக்கு என்னண்டா சைக்கிள் கட்சி எனக்கு கடனால தெரியும் ஆனா அதுல இருக்கிற 2 பேரும் வந்தண்ணன் வழக்கறிஞர் 2 வைங்களேன் அந்த காணா போன ஆக்களை கூட்டி கொண்டு திரிகிறாங்க இவ்வளவு பேர் சொல்லி தங்களுக்கு பின்னால மக்கள் சொல்லி உண்மையான யாருக்காவது வழக்கு போட்டனன் நீதிமன்றத்துல இருக்கு அவங்களுக்கு வழக்கு இவங்களை காணாம போயிட்டாங்க என்னன்னு சொன்னா அவங்க கொழும்பு வரைக்கும் லோயர் தெரியும் இது வரைக்கும் 15 கப்பலுக்கு மேல ஓடுவேன் சைக்கிள் கட்சிக்கு இது தெரியுமா அவங்களுக்கு கொழும்புல பெரிய கொட்டல் வெளிநாடுகள்ல எவ்வளவு பெரிய கொட்டல் இருக்கு இவ்வளவு காசை வித்தான்னா தமிழத்துல இருக்கிற போராளிகள் அவ்வளவு பேருக்குமே சாப்பாடு கொடுக்கலாம் புதுவலை விட்டு போட்டேன் நான் தமிழெல்லாம் வந்து கத்திக்கொண்டு நிற்காம சும்மா அந்த இருக்கிற கஷ்டப்பட்ட மக்களுக்கு நான் இருக்கிற சொத்தை வித்து போட்டு சாப்பாடுகள் வீடுகளை கட்டி கொடுத்து நிம்மதியா வாழ விடுங்க அதை விட்டு போட்டேன் சும்மா தேவையில்லாம காய்ச்சி கொண்டு போக கூடாது. என்ன சொல்றீங்க சந்திரன்? கேட்ட பதில விடுங்க சந்திரனா கொஞ்சம் மீட் பண்ணுங்க ஜனனி அக்கா 2 வார்த்தை கதைச்சிடட்டும் ப்ளீஸ் அதுக்கு பிறகு கதைப்போம். ஒரு நிமிஷம் என்னன்னா இந்த ரூபன் அண்ணா நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப்ல கடந்த காலத்துல வந்து அர்ஜுனாண்ட வாட்ஸ்அப்ல இருந்தீங்களா நீங்கள்? என்ன தூக்கிட்டு நம்ம நீங்கள் இருந்து இப்ப அந்த சுகாசன தங்கச்சி சுவர்ணா அவையலோட ஃப்ரெண்டா இருந்த நீங்களோ? ஃப்ரெண்ட் எல்லாம் கடிபட்டு நாங்க அப்ப இல்ல அது சுகாஸ் வந்து அனுப்பினாரோ என்னன்னு தெரியாது. இவற்ற வாட்ஸ்அப்ல வந்து தங்கச்சியார் வந்திருந்து நல்லா எல்லாரையும் வந்து தலை கழுவி கொண்டிருந்தவா அது தெரியுமா உங்களுக்கு? இங்க எங்களை கழுவுற அளவுக்கு அவங்க குவாலிட்டி இல்ல. சரின்னு சொல்றீங்க. என்ன விடுங்க ஒரு 2 நிமிஷம் கலைக்க முடியல காய்கட்ட விடுங்க. காலத்துல வந்து நான் அவர் அர்ஜுனா வந்து அந்த சாவச்சேரி பிரச்சனையில இருக்கும்போது அவர் இணைச்சு விட்டவர் எல்லாரையும் ஒரு நம்பர்ல இணைச்சு விட்டவர் இல்லை வாட்ஸ்அப் குழுமத்துல. அப்ப எனக்கு ரூபண்ணன் அந்த பதிவுகள் தெரியும். ஆனா அவர் பிள்ளையா கதைக்க மாட்டார். அவர் வந்து அர்ஜுனாவுக்கு சப்போர்ட்டா தான் வந்தவர். அவர் வந்து நல்ல விஷயங்கள் கதைப்பார். அவர் வந்து எனக்கான இப்ப தெரியல சைக்கிள் கட்சியோட அவர் இணைஞ்சிருக்கிறாரு எனக்கு இப்ப தெரியல. ஆனா அப்ப வந்து ஒரு தட்ட கட்சியும் இல்லை. அவர் வந்து அந்த பொதுவா கதைப்பார் எல்லாமே பொதுவா கதைப்பார். அப்படித்தான் நான் அவரை பார்த்தேன். ஒரு நிமிஷம் ரூபன் கதைச்சு முடிஞ்சிடட்டும் அதுக்கு பிறகு நீங்க எல்லாரும் கதைச்சு முடியட்டும். இல்ல நான் வந்து பொய் சொல்ல வரையில என்னென்று சொன்னா நான் அதை பார்த்த விடயத்தை வந்து நான் சொல்றேன். என்னென்னா இவள் வந்து இருந்தவ கொஞ்சம் பேர் இருந்தவை. அதுல அவ வந்து அந்த ஊர்ல நடக்கிற அந்த பிரச்சனைகள் அந்த ஏழைகளுக்கு அது காசு சேர்க்கிறது அவையோட சேர்ந்து பேருந்து ரூபனா என்ன. சரி சரி. இப்ப வந்து அந்த வாட்ஸ்அப் குழுமத்துல நீங்கள் இல்ல இப்ப உங்களோட குரூப்ல இருந்தா தூக்கிட்டாங்களே ஏதோ ஒரு கதை. ஆமா அது இப்ப இல்ல அந்த நம்பர்ல இல்ல ஒரு தரம் இல்ல. இப்ப புதுசா தான் இருக்குது. அதுல வேற ஒரு தரம் இல்ல. அப்ப நீங்க சுகாசோட ஆக்களோட நீங்கள் எந்த தொடர்பும் இல்லையோ? இல்ல எனக்கு இருக்கு. நான் வந்து இங்கத்தே கிளையோட நாங்கள் தொடர்போம். விளங்குதா இப்ப பிரச்சனை என்னண்டா இவள் வந்து தங்கட பிள்ளையை ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடியா இல்ல. ஜனனியாக்கா நீங்க கேட்டது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நீங்க அது தகவலை அறிஞ்சிருக்கிறீங்க. ஆனா அவர் கதைச்ச விஷயம் முழுக்க சைக்கிள் கட்சிக்கு ஆதரவா தான். இப்ப நடக்கிற பிரச்சனை ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். நீங்க கதைங்க பிரச்சனை இல்ல. இவையல் வந்து நடுநிலைமையான பதில சொல்ல போறது இல்லையாக்கா. சரி அதை நாங்க முதல் விளங்கி கொள்ளணும். இவர் வந்து தன் கட்சி சார்ந்து கதைக்க போறார். ஜனனியக்கா இந்த ஆரோன்னா 4 தடவை வந்துட்டு போயிட்டார். ஒரு நிமிஷம் அவரை காய்க்கிடும். ஏன்னா இப்ப அவர் தான் அடையாளத்தையே காட்டினவர். ரூபண்ணாவை வந்து தெளிவு கேட்டு போட்டு போறேன் நான். அந்த என்னண்டா சுகாசண்ட வந்து கட்சிகள் வந்து எங்க இருக்குது எங்க வெளிநாட்டுல எங்க இருக்குது கிளைகள்? அவங்க இயக்கத்தின பழைய கிளை வந்து ஒட்டுமொத்த வைக்க ஆதரவு.
அதான் அதுகளை கேளுங்க இதுல வந்து அவர் வடிவா சொல்லுவார். ஆனால் ரூபனா வடிவா சொல்லுவார். என்னண்டா இப்போ எங்களுக்கும் தெரியாது எங்க என்ன மாதிரி அவர் இப்போ சுகாசின் ஆக்கள் இருக்கி நம்ம என்ன மாதிரி அவையோட இவர் என்ன மாதிரி கதைக்கிறாருன்றதை வந்து கேட்க வேணும் நாங்கள். ஏன்னா நாங்கள் வந்து நீங்க மேல வாங்க, நான் கீழே இறங்குறேன். எங்களுக்கு வந்து இது சம்பந்தமா தெரியாது. நாங்கள் சுகாசின் ஆதரவாளரும் இல்லை, எங்களுக்கு சுகாசோட எந்த இதுவும் இல்லை. அவர்கிட்ட கொள்கைகள் எங்களுக்கு பிடிக்காது. நாங்கள் வந்து இப்போ வந்து நாங்கள் இணைஞ்சு கொண்டது வந்து நாங்கள் உண்மையா இருக்கிறோம். சாவச்சேரியில இருந்து நாங்கள் இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து ஆதரவும் உண்மையுமா இருந்து அவருக்கான ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து கொண்டிருக்கணும் என்று சொல்லித்தான் நாங்கள் அர்ச்சனாவோட இணைஞ்சு நிற்கிறோம். நாங்கள் இந்த பொய்யா நாடகமாடி நாரதர் வேலை பார்க்கறதுக்கெல்லாம் நாங்கள் இருக்க முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து இந்த தளத்துல வந்து எல்லாருமே உண்மையா இருக்கணும். பாவமா இருக்கும் எனக்கு எல்லாரையும் பார்க்கல. நான் அப்படித்தான் இவையோட வந்து இணைஞ்சு கொண்டேன். நான் எல்லாரும் வந்து உண்மையா இருக்கணும், அர்ச்சனாவுக்கு உண்மையா இருந்து கொண்டிருக்கணும். அப்போ அந்த இடத்துல வந்து ரூபனா நீங்கள் வந்து உண்மையா இருந்தா உண்மையை வந்து கதைங்கோ. அதுல வந்து என்ன இவர் நீங்க நல்ல விடயம் கதைப்பீங்க, அதாலதான் கேட்கிறேன். ஏன்னா நீங்க அந்த நேரம் கதைச்சு நீங்க நல்ல விடயம் இப்ப வந்து நீங்கள் இவருக்கு சப்போர்ட் பண்றீங்க, அவருக்கு சுகாசுக்கு சப்போர்ட் பண்றீங்களாண்டா. சுகாசோட எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. எங்களுக்கு அவரை நாங்கள் ஏற்கல, சுகாசு ஏற்கல. அப்ப நீங்கள் எப்படி வந்து நீங்கள் இதுல வந்திருக்கிறாங்கள வந்து நீங்கள் தலையை கழுவி அவர்கிட்ட கதையை எதுக்க வந்து கதைப்பீங்க? 2 பேரையும் சேர்க்கிறது தான் வந்தேன். அப்படி சேர்க்கல. நான் ஒரு 2 நிமிஷம் காய்ச்சிட்டு வர்றேன் ப்ளீஸ். ஓகே ரூபன், இது முக்கியமான விஷயம் வந்து இது ஒரு பதியப்பட வேண்டிய விஷயம். அதாவது வந்து சுகாஸ் நேற்று நடந்து கொண்ட முறை வந்து, அதாவது வந்து இந்த தாய்மார்கள் வந்து நடத்தின போராட்டம் 2000 நாட்களையும் தாண்டி போய்கொண்டிருந்த போராட்டம். நேற்று எதற்காக இந்த சுகாசும் தேசிய முன்னணியும் அதற்கு போய் முண்டு கொடுக்க போனார்கள்? அவர்களை ஒரு கட்சி சாயம் பூச வைத்தது எதற்காக உங்களுக்கு தெரியுமா? அது இவ வந்து கொள்கை சம்பந்தமா உத்து போறது. அண்ணா பொறுங்க, நான் கேட்கறது கொள்கை. இது வந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் அவர்கள் தனிப்பட்ட சங்கமாக எந்த அரசியல் சாயமும் இல்லாமல் நடந்து கொண்டவர்களை இவர்கள் இந்த மூவரும் சுகாஸ், 2 கஜேந்திரகுமாரும் கஜேந்திரனும் எதற்காக நேற்று போய் 15 வருஷமாகிவிட்டது, 16வது வருஷம் நடக்கின்றது. இன்றைக்கு அதை நீத்து போக பண்ணியதன் காரணம் உங்களுக்கு தெரியுமா? இல்லப்ப ஒரு மக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், தேசியம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், இவன் கொள்கையோட ஒத்துக்கு போகக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறது தானே அவையின் வீல. அந்த அடிப்படையில் பொறுங்க, நீங்க எந்த கேள்விக்கு பதில் சொல்ல இல்ல. பொறுங்க, என்ன சொல்லுங்க பாப்போம். இவ்வளவு காலமும் 16 வருஷம் இவர்கள் எந்த வகையில் ஒரு யூஎன்னிலேயோ அல்லது எந்த இந்த காணாமல் ஆக்கப்பட்டோருக்காக என்ன செய்தார்கள்? எதற்காக நேற்றைய கூட்டத்தில் வந்து 4ஆம் தேதி நடந்ததில் அர்ச்சுனாவை அவர்கள் தாக்க வேண்டும் என்று வந்து சுகாஸ் முழுக்க பேட்டி கொடுக்கிறாரோ அல்லது மக்களுக்காகவோ அந்த தாய்மார்களுக்காக ஏதோ செய்தாரோ? சுகாஸ் வந்து காசு கொடுத்து அந்த பொம்பளைய வந்து பேச பண்றார். வந்து டாக்டர் அர்ச்சுனா சொல்லாத விஷயத்தை முழு பூசணிக்காய சோத்துக்குள்ள புதைச்ச மாதிரி பேசிக்கொண்டிருந்ததை நீங்கள் பார்த்தீங்களா? இதற்கு பிறகும் அதை நம்புகிறீர்களா நீங்கள் அவர்களை? சொல்லுங்க. சுவாச அன்றைக்கு உறைஞ்சி விட்டது வந்து அர்ச்சுனா வந்து அன்றைக்கு அந்த இதுல அவைய நக்கல் அடிச்சது கயந்திரன் ஆக்கல சில்வனாங்க கயந்திரன் ஆக்கல நக்கல் அடிச்சது தான் பிரச்சனை துவங்கின. அதுக்கு முதல் பொறுங்க என்ன நக்கல் அடிச்சது? இந்த சமூகம் என்னுடைய பேர் ரகுராமன். நான் இந்த தளத்துல பயணித்து கொண்டிருக்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு சில கேள்வியை நான் கேட்க வேணும். இதுல 155 பேர் பார்த்து கொண்டிருக்கணும். பகிரங்கமான ஒரு விடயமா தான் நடந்து கொண்டிருக்குது. உங்கள்கிட்ட முதல் கேள்வி, நீங்க சொல்ற சுகாசும் அவை சார்ந்த கட்சியும் மக்களிட நலன்ல அக்கறை உள்ள, மக்களிட எந்த விடயத்துல அக்கறை உள்ள என்ற சொல்லி நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், வடிவா கேட்டுக்கொள்ளுங்க. சாவச்சேரின்ற ஒரு விஷயம் நேற்று வந்து ஒரு அண்ணா கழிச்சு 1979ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் இன்னும் சாவச்சேரி ஆஸ்பத்திரியில பிறந்தவர். 2024ஆம் ஆண்டு சாவச்சேரி ஆஸ்பத்திரியில பிரசவ வாட்டருக்கு பிரசவம் பெற முடியாது. இந்த பிரச்சனை சம்பந்தமா வரைக்க நாங்கள் அர்ச்சனாவை தவிர்த்து வேறு இடத்துக்கு வரோம். ஓகே, அர்ச்சனாவை நாங்கள் வரையில. அர்ச்சனா அந்த ஆஸ்பத்திரியில வைத்தியராக இருந்தார், நடவடிக்கை செய்தார். ஓகே, அர்ச்சனாவை பிடிக்கல. மக்கள் என்ற ஒரு சமூகம் இருக்குன்னு நீங்க விளங்கி கொள்றீங்களா? அரசியலுக்காக மக்களா, மக்களுக்கா அரசியலா? முதல் என்ன? ஆனா இந்த கேள்வி போக சொல்லுங்க. நம்ம கேள்வி நம்ம நீங்க என்ன 1000 கேள்வி கேட்கலாம் போக சொல்ல நான் தயாரா இருக்கேன்.
மக்களுக்காக அரசியலா, அரசியலுக்காக மக்களா? மக்களுக்காக அரசியல். ஓகே, ரெண்டா. அடுத்த கேள்வி என்ன? சரி, அந்த சாவச்சேரி மக்கள்கிட்ட உங்களோட கயேந்திரகுமார் பொன்னம்பலமும் சுகாசும் போய் சாவச்சேரி மக்கத்துல வைத்தியசாலையில இப்படி ஒரு பிரச்சனை இருக்கான்னு சொல்லி நீங்கள் மனச்சாட்சிப்படி யார்கிட்டயாவது கதைச்சிருங்களா? அதுக்குத்தான் நான் சொல்லவான், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு துறையில. அப்ப இங்க இப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இப்ப அதுக்கு சொல்ல வர, இப்ப உங்களோட கட்சி, உங்களோட சைக்கிள் கட்சி இது சம்பந்தமா போய் நீங்கள் அந்த மக்களோட உரையாடினீங்களா? அண்ணா, அது அர்ச்சுனா அதுக்குள்ள ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர். அண்ணா, இப்ப நான் அதெல்லாம் கேட்க வரையில அண்ணா, நான் அர்ச்சுனாவே இதுக்கு கொண்டு வரையில. சாவச்சேரியில வைத்தியசாலையில ஒரு பிரச்சனை இருக்குது, மக்களோட பிரச்சனை இருக்கிற ஒரு விஷயம் தெரிய வந்தா பிறகு உங்களோட கட்சி போய் அந்த மக்களோட உரையாடினீங்களா? இப்ப அர்ச்சுனா அதுக்குள்ள ஒருத்தரை முள்ளட விட இல்லையே, ஒரு கணக்குமே இல்ல. லூசுத்தனமா காய்க்க கூடாது. நாங்க கேட்கிற மக்களோட சமூகத்துல, மக்கள் சமூகத்துல இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்குது, அந்த மக்கள்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்க வேண்டிய பொறுப்பு அந்த அரசியல் கட்சிகளுக்கு இருக்கு இல்லான்னு. அவ்வளவு டிப்பா நான் அதுக்குள்ள போகையில எனக்கு தெரியாது. என்ன பிரச்சனை அண்ணன், இப்படி அப்பட்டமான பொய்ய சொல்லாங்க. அவர் ஒவ்வொரு அரசியல் கட்சிகள்டையும் லைவ போட்டு கெஞ்சினவர். ஆறாவது வாங்கோ, எல்லாரும் செய்யுங்கோ, சேர்ந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு உதவி செய்யுங்கன்னு கெஞ்சினவர். அர்ச்சுனா போக விடலன்னு இந்த சிறுதரன் சொன்ன மாதிரி பொய்ய சொல்லாங்க. நீங்களும் ஒன்றும் விஷயம் தெரியாட்டு தெரியான்னு சொல்லுங்க, இல்லையான்னு சொன்னா பொய் சொல்லாதீங்க. அப்ப அதுல நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க, உங்களோட கட்சி நீங்க சொல்ற சுகாஸ் என்ற கட்சி மக்களிட ஒட்டுமொத்தமான அந்த பிரச்சனைக்கு ஒரு வகையிலையும் உதவி செய்யல, ஒரு வகையிலையும் மக்களிட பிரச்சனையை பார்க்கல. இன்றைக்கு உங்களுக்கு சொல்றோம், மக்களுக்காக வேலை செய்யாத எந்த ஒரு அரசியல் கட்சியும் வடக்கிலேன்னு இருக்கக்கூடாது. வடிவா சொல்றேன்னு கேளுங்க. மக்களுக்கு நாங்கள் அப்ப அண்ணன் ஒரு நிமிஷம் என்ன கதைக்க விடுங்க, அப்புறம் நீங்க கதைக்கணும். நாங்க இன்றைக்கும் சொல்றோம், அர்ச்சனாவுடைய தவறுகளை நாங்க இதே தளத்துல தவறுகளை ஏற்றுக்கொண்டு தான் போய் கொண்டிருக்கிறோம். அவர் சமூகத்துக்கு பாதிக்கக்கூடிய, சமூகத்தின் மக்களை பாதிக்கக்கூடிய தவறுகளை நாங்க ஒரு காலம் விட்டுட்டு போறோம். இதே தளத்துல அவருக்கும் சொல்லுவோம், சமூகத்துக்கும் சொல்லுவோம், அது தவறு தான். எங்களுடைய நோக்கம் ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, தேசியத்தையும் தேசிய கொள்கையும் நாங்க மறுக்கல. எங்களுக்கும் தாயக உரிமை இருக்கு. தாயகத்துல நாங்கள் எங்களோட மக்கள் நிம்மதியா வாழ்றதுக்கான அவ்வளவு விஷயங்களை செய்து கொண்டு ஆசை இருக்குது. ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, 2009க்கு பிறகு நடைமுறை சாத்தியமான ஒன்ற விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. 2024 வரைக்கும் நடைமுறை சாத்தியமான அரசியலை நீங்க நடைமுறைக்கு சாத்தியமற்ற அரசியலை வடக்கு அரசியல் கட்சிகள் செய்து நாங்க பார்த்து கொண்டிருந்தோம். 2024க்கு பிறகு ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, நாங்க கொள்கையை மறுக்கல. ஜதார்த்த அரசியல் ஒன்றுக்கு வாங்குவோம், அறிவு ரீதியான சிந்தனை அரசியலுக்கு ஒன்றுக்கு வாங்குவோம். நாங்கள் இன்றைக்கும் சொல்றோம், எல்லா வடக்குல இருக்க எல்லா விஷயங்களும் சீரழிஞ்சு போக தேசிய கட்சிக்கு. எங்கள்கிட்ட இருக்கிற ஒற்றுமை இல்லாத அர்ச்சுனா தேர்தல் முடிஞ்ச கையொழிய சொன்னவர், நான் உங்களோட எல்லாரோடையும் சேர்ந்து இயங்க தயாரா இருக்கிறேன். சேர்ந்து என்று சொன்னால் ஒரே கட்சி இல்லை, எண்ணங்கள் ஒன்று இல்லை, ஆனால் ஒன்றா ஒரு குழுவாக இயங்குறதுக்கான விஷயங்களை கதைப்போம். இன்றைக்கும் பகிரங்கமாக கூட சொல்லி இருக்கிறார். எப்படி ஒரு வெளிப்படையான நேரடிக்கு வாங்கோ, எல்லா அரசியல் கட்சிகளும் இருந்து மக்களும் பார்க்கட்டும், சரியான அரசியல் தீர்வை முடிவெடுப்போம். எது செய்யலாம், எது செய்ய முடியாது, நடைமுறைக்கு யதார்த்தமான விஷயம் என்னண்டு அண்ணன் ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க. 2009க்கு பிறகு நாங்கள் தோத்து போனோம். ஆயுத பலத்துல அரசியல் நோக்கி பயணிக்கிறாங்க. 15 வருஷங்கிற அரசியல் பயணத்துல அதுக்கும் நாங்க தோத்து போய் நிற்கிறோம். நாங்கள் பலம் இல்லாம இருந்து கொண்டு போய் ஒரு அரசாங்கத்திட்ட பலம் மிக்க கோரிக்கையில வைக்க முடியாது. இன்றைக்கு எங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்னென்றால், இன்றைக்கு உங்களோட இருக்க யாழ்ப்பாணத்துல நீங்க நேற்று ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டிய உங்களோட சைக்கிள் கட்சி யாழ்ப்பாணத்துல செய்ய முடியாத அரசியல் பயணத்தை எங்க கொண்டே வச்சு செய்து கிளிநொச்சியில செய்யுது. இன்றைய வரைக்கும் சொல்றேன், ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தனிப்பட்ட ரீதியில சுகாசையோ கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தையோ தாக்கவில்லை. அரசியல் கருத்துக்களும் நடவடிக்கைகளும் வரைக்க கருத்தியல் ரீதியா கருத்து சொல்றேன். நாங்கள் பகிரங்கமா சுகாசை கூப்பிட்டுருக்கோம், இந்த தளத்துக்கு வாங்கும். உங்கள்கிட்ட நல்ல எண்ணமும் நல்ல சிந்தனையும் இருந்தால் மக்களிடம் மன்னிப்பு கேளுங்க, நாங்க தொடர்ச்சியாக பயணிப்போம். மக்களுக்காக செயற்பாட்டை வேண்டு சொல்றீங்க. இன்றைக்கு 15 வருஷமா நீங்க ஆட்சியில இருக்கிறீங்க. இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்துல மக்கள் சார்ந்த என்ன விஷயத்தை முன் வச்சிருக்கிறீங்க? மக்களுக்கு நடக்கிற வந்த காசுகளை கூட உங்களால சரியான முறையில் செலவழிக்க முடியல. இவைய அரசியல் பயணத்தை நம்ப சொல்றீங்க? பொய்யான தேசியம் பேசிக் கொண்டிருக்கிற நம்ப சொல்றீங்க? சொல்லுங்க ஏதாவது பதில். தேசியம் என்ற சைக்கிள் கட்சி
தண்ட குறிக்கோள்ல தான் நிக்குது. எந்த குறிக்கோள்ல நிக்குது? முதல் மக்களுக்கு உரிமை சம்பந்தமா எடுக்கணும். இந்த விகார பிரச்சனைக்கு வந்து உண்மையான காரணமே விகாரம் வந்து தமிழ் இடத்துக்குள்ள வரப்படாதுன்றான். அதுதான் அன்னைத்துக்கு குழம்பினது பிரச்சனை. அதாவது இதே 1000 விகார அமைப்போடு சொல்லிக்க உங்களோட அரசியல் கட்சி என்ன செய்யறது? இவேட்ட வந்து 2 ஸ்டூல் தான் என்ன இருந்தது வீட்டுக்கு. குரல் கொடுத்திருக்கிறீங்களா? குரல் கொடுத்திருக்கிறீங்களா இது சம்பந்தமா? அங்க ஒரு ஸ்டூல வச்சு தானே அந்த இன்றைக்கு இவ்வளவு கதைக்குது. ஏன் நீங்க 2 ஸ்டூல வச்சு கதைக்கலாம இருந்தது உங்களுக்கு? அண்ணா இப்ப எத்தனையோ விஷயங்கள் நடந்தது தானே. என்ன அது நீங்க ஃபாலோ பண்ணல. நீங்க இப்ப அர்ஜுனாண்ட அர்ஜுனோட விஷயத்துக்கு பிறகுதான் உண்மையான அரசியல் எங்களுக்கு விளங்குது. அதனாலதான் நாங்க கதைக்கிறோம். இவ்வளவு நாளும் இந்த கள்ளங்களை நம்பிக்கொண்டுதான் இருந்தாங்க. சரியா? இல்ல இல்ல எனக்கு வந்து இப்ப அர்ஜுனாவோட எங்க முரண்படுதுன்னு சொன்னா, அர்ஜுனா வந்து தமிழ் அரசியல்வாதிகளுக்கு கறி பூசுறது வந்து அது சிங்களவனுக்கு சாதகமா போயிடும். பூசி காட்டினாதான் கள்ளனார் நல்லவன் தெரியும். நீங்க இவ்வளவு கதைக்கிறீங்க அந்த துரோகி என்று தெரிஞ்சு டக்ளஸ் கூட போய் கெஞ்சினது இந்த தமிழ் மக்களுக்காக, இந்த சாவச்சேரி மக்களுக்காக. அவற்றை காலை கூட பிடிச்சது அந்த ஏன் அந்த மக்களோட பிரச்சனை தீர்க்கணும். ஆனா நீங்க இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? எங்கட சைக்கிள் கட்சியின் கொள்கையை வச்சு மக்களுக்கு என்னத்தை செய்ய போறீங்க? உங்களுக்குள்ள மட்டும்தான் இந்த கொள்கை இவ்வளவு நாளும் இருக்கு. நீங்க இந்த கொள்கையால ஏதாவது இழந்திருக்கிறீங்களா? உங்களோட அரசியல்வாதிகள் எதுவும் இழந்திருக்கீங்கம்மா? அவைக்கு எது நஷ்டம் வந்திருக்கா? இவரைத்தான் நாங்க இப்ப நீங்க சொல்ற கயந்திரமார் சேப்பு நடந்திருக்கா? அவரையும் கயந்திரமான் அப்பாவையும் கயந்திரமா பொன்னம்பலத்தையும் ஒப்புறாதீங்கோ. அவர் ஒரு தலைமைமிக்க ஒரு நல்ல ஒரு சமூகத்துக்கு தன்னுடைய உயிரை துச்சமென மதித்து செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் தன்னம்பிக்கையா அந்த நேரம் தனிச்சு நின்று சிங்கமா போராடின ஒரு நபர். வடிவா புரிஞ்சு கொள்ளுங்க. அதுக்காகத்தான் தேசிய தலைவர் அவருக்கு தனிப்பட்ட கௌரவம் கொடுத்து மரியாதையும் கொடுத்து மாமனிதர் பட்டமும் கொடுத்து வச்சிருக்கிறார். நாங்கள் அவரை மதிக்கிறோம், இருகரம் கூப்பி மதிக்கிறோம் அண்ணன். ஆனால் இவர் செய்கிற அரசியல் வந்து படுமோசமான அரசியல். மக்களுடைய எந்த ஒரு பிரச்சனைக்கும் இந்த அண்ணா புரிஞ்சு கொள்ளுங்க. நாங்களும் தேசியத்துக்கு கடந்தான் வந்த நாங்கள். முதல் உணவு தேவை என்ன? நாங்கள் 15 வருஷமா விட்ட நாங்கள் இந்த சமூகத்துக்கு இந்த அரசியல்வாதிகள் ஏதாவது செய்வினம் என்று. இந்த 2 வகை பாருங்க. இன்னைக்கு அரசியல் கொள்கையிலையும் வெற்றி அடையல, சமூக அபிவிருத்திலையும் வெற்றி அடையலையான வடிவா விளைவு. எங்களுக்கு 2ல ஏதோ ஒரு இன்றைக்கு கொள்கையை வச்சுக்கொண்டு அபிவிருத்தியை கொண்டு போக முடியாதுக்கு ஏன் கொண்டு போக முடியாது? உங்களோட அறிவு இல்லையா? ஆளுமை இல்லையா? அரசியல் கொள்கையும் அபிவிருத்தி கொள்கையும் ஒன்றா கொண்டு போக வேண்டிய அரசியல்வாதியா நீங்கள்? நல்ல பாயிண்ட் கேட்டீங்க. அந்த பாயிண்ட்ல நான் சொல்ல வரேன்னா சொல்லுங்க. எங்கட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, அதாவது புலம்பெயர்ந்து வாழ ஆக்களோ இல்ல எங்கட அதெல்லாம் நான் இங்க ஒன்று சொல்றேன். நீங்க ஒரு புலம்பெயர் நாட்டுல இருந்து ₹1 காசு வாங்க வேண்டாம். அரசாங்கம் தர நிதியை 2024 ஆண்டு ஒரு வருஷம் பாருங்க. 2024 ஆண்டு 300 மில்லியன் காசு திரும்பி போயிருக்கு. ஒரு வருஷம் பாருங்க. 2024 ஆண்டு 300 மில்லியன் காசு திரும்பி போயிருக்குது. 2009 அண்ணா 300 மில்லியன் காசு திரும்பி போயிருக்குது. அதான் அரசாங்கம் ஒதுக்கின காசு 600 மில்லியன் கேட்கறாங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியுமா? என்னென்ன இந்த பேங்க்ல திருப்பி போட்டவங்க சொல்லி வடிவா சொல்றேங்க. அரசாங்கம் ரகுவண்ணா நான் அவருக்கு பதில் சொல்றேன். நான் தம்பி உங்களுக்கு அண்ணியோ தம்பியோ தெரியா, இந்த காசு எப்படி அங்க அலகேட் பண்ணப்பட்டு எப்படி போறதுன்னு தெரியுமா? அது நான் வடிவா வாய்ச்சேன். அவரால் நான் சொன்னது வந்து அது அவங்க வந்து பட்ஜெட் பிளான் தாரது. அந்த பட்ஜெட் பிளான்ல காசு தர மாட்டாங்க, செய்து போட்டு வாங்கினவங்க. பிறகு ஆட்ட விட்டு காசை போட்டு இந்த கதையை வந்து அர்ச்சனா அது நாங்கள் புலம்பெயர் தேசத்துல ஒன்றுமே செய்ய வேண்டாம். தங்கச்சி நாங்க புலம்பெயர் தேசத்துல ஒரு நிதியும் எடுக்க வேண்டாம். இப்ப எங்களுக்கு நாங்கள் சொல்ற விஷயம் இருக்கல்லோ, இந்த அரசியல் தலைவர்கள் இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்துல நடக்கிற விஷயங்கள் இன்னைக்கு அர்ச்சனா கேள்வி கேட்கிற மாதிரி கேட்டிருந்தா 2010 இன்னைக்கு எங்கட வடகிழக்கு அபிவிருத்தின்றது உச்சத்துக்கு போயிருக்கோம். அண்ணன் வடிவா விளங்கி கொள்ளுங்க. நீங்கள் அபிவிருத்தி சொல்லி புலம்பெயர் நாட்டிலிருந்து கொண்டு வர வேண்டிய காலத்துல நாங்க அதை கொண்டு வருவோம். அர்ச்சனா கொண்டு வருவேன். உங்களுக்கு தெளிவா சொல்றோம். அடிச்சு வச்சு எழுதி வச்சு நீங்க இந்த பதிவையும் வச்சிருங்க. என்னென்ன செய்யணும் இந்த இனத்துக்கு அவ்வளோத்தையும் அர்ஜுனா தன்னால முடிஞ்ச அளவுக்கு செய்வார்.
2009 இருந்து நீங்க சும்மா கணக்கு பற்றி பாருங்க, இந்த 300 மில்லியன் காசு படி இன்றைக்கு நாங்கள் வந்த அவ்வளவு காசை திருப்பி அனுப்பி இருக்கிறோம்னு சொன்னால் அதற்கு காரணம் இந்த அரசியல் தலைவர்கள். இன்றைக்கு அர்ச்சுனா வந்தா பிறகுதான் என்ன, இன்றைக்கு பாராளுமன்றம் என்றால் என்ன, அபிவிருத்தி குழு கூட்டம் என்றால் என்ன, ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அபிவிருத்தி குழு கூட்டத்துல என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது, இந்த அபிவிருத்தி கூட்டத்தில் நடக்கிற அவ்வளவு விடயங்களை இந்த சமூகத்துக்கு வெளிக்கொண்டு வந்த ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் யாருன்னு சொன்னால் அர்ச்சுனா மட்டும்தான். நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் இதுக்கு பிறகு உங்களோட தேசியம் கதைச்சு கொண்டிருக்கிற நீங்கள் இதுக்கு பிறகு அவரோட சேர்ந்து இயங்கலைன்னு சொன்னால் வடக்கில நீங்கள் ஒரு கல்லு மண்ணை கூட அகற்ற முடியாத பிரதேசபையிலிருந்து வடக்கு மாகாண செயல் வரைக்கும் முழுக்க அரசாங்கத்தில் கொடுத்து நிக்க போறோம். அவர் தெளிவா சொல்றார், ஒன்றில் நீங்கள் மாறுங்கோ, இல்லாட்டி உங்களோட கொள்கையில மாத்துங்கன்னு. நாங்க உங்களோட தேசிய கொள்கையை மாற்ற வேண்டாம்னு சொல்லி சொல்லல. உங்களோட தேசிய கொள்கை நீங்க கொள்கையா வச்சிருங்கோ. இன்றைக்கு நடைமுறை அரசியல்ல நடைமுறை வாழ்வியல்ல இந்த மக்களுக்கு தேவையான ஒரு வாழ்வியல் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு உங்களோட பங்களிப்பு என்ன? காலங்காலமா நீங்க புத்தகங்கள் கட்டக்கூடாது, காணாமலாக்கப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுனால் அதை நாங்க செய்தே ஆகும் பண்ண. அது எங்கெங்க குரல் கொடுக்கணும் அங்க குரல் கொடுப்போம். ஆனா இந்த அபிவிருத்தி என்ற விஷயத்துல உங்களோட பங்களிப்பு என்ன? உங்களோட கட்சிக்கு என்ன செய்யிருக்கீங்களே 15 வருஷமா? அது அந்த அபிவிருத்தி செய்யறது முதல்ல நான் மக்களுக்கு உரிமை வேணும்னா உரிமை இல்ல, சும்மா லூசு தானே. இங்க சாப்பாடுலாம் கிடக்குறா, நீங்க தேசியம் கதை நிக்கிறீர்கள். ஏன்னா டாக்டர் அர்ச்சுனா வந்து ஒரு கதைச்சு இந்த காரணம் ரோட் போடப்படலையாண்ணே. அந்த அபிவிருத்தி எப்படி என்ன வந்தது, எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. அவன் ஒரு டிசிசி மீட்டிங்ல அந்த கத்தின கத்தலுக்கு இன்றைக்கு அந்த ரோட் போடப்பட்டிருக்கா இல்லையா, அந்த பீச் திருத்தப்பட்டிருக்கா இல்லையா, இவ்வளவு பிரச்சனைக்கு தீர்வு வந்திருக்கா இல்லையா? இப்ப இவ்வளவு நாள் இவங்க குரல் கொடுத்திருந்தா 15 வருஷமா எங்கட நாட்டின் நிலைமையை யோசிச்சு பாருங்கன்னு. கள்ளங்கள் எல்லாம் தங்களுக்கு சாதகமா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கொண்டு அரசியல் செய்து மக்களை பகடக்காயாக்கி போட்டு இன்றைக்கு வந்து நின்று கொண்டு தேசியங்கள் வைக்கிறோம் தேசியங்கள். சரி, இவ்வளவு முடிஞ்சு இன்றைக்கு எங்க என்ன போனவங்க? இன்றைக்கு பாராளுமன்றம், நேற்று காணாமலாக்கப்பட்ட ஆக்களுக்கு ரோட்டில் நின்று போராடினவங்க, இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அவங்கள காணல, எங்க போனவங்க? அண்ணா இப்ப இவ்வளவு நாளும் வந்து பயன்படுத்தி சமாளிக்காங்க கேட்டதுக்கு பாயில என்ன 2009 பிறகு இலங்கை போயில ஒரு காத்தான் இப்ப கிட்ட எல்லாம் போட்டு வந்தேன். 15 வருஷமா போயில நாங்க இலங்கைக்கு. உங்களோட ஒரு கேள்வி என்ன, உங்களோட ஒரு கேள்வி, நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்க, ஒரு நிமிஷம் பாருங்க. ஓகே, நீங்கள் இன்றைக்கு இந்த இதுல வந்து கதைக்கிறதுக்கு உங்களோட வாழ்வியல்ல பொருளாதாரம் சரியா இருக்கிறபடியே தான் இதுல வந்து கதைக்கிறீங்க சத்தத்தோட. உங்களோட வீட்டை சாப்பாட்டுக்கு வழி இல்லை என்றால் ஒரு நேரம் சாப்பாடு உங்களோட மனசையும் பிள்ளையும் உங்களை பிடிச்சி தொண்டையில பிடிச்சால் இதுல இருந்து கதைச்சு கொண்டிருப்பீங்களா? அப்ப உங்களுக்கு எங்க சாத்தியப்படுது உங்களுக்கான உணவு, உடையோர், உங்களுக்கான வாழ்வியல், உங்களோட பிள்ளைகளுக்கான கல்வி வசதி எல்லாம் செய்து கொடுத்து போட்டுதானே வந்து நாங்க இதுல கதைச்சு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் கத்துறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன, புலம்பெயர் நாட்டுல எங்களுக்கான எல்லா வசதியும் இருக்குது. இதே வசதி தான் இலங்கையில் எங்களோட மக்களுக்கு கிடைக்கவும் நாங்கள் கஷ்டப்படுறோம். இதுக்கு பிறகுதான் நாங்க குரல் கொடுக்க வலிக்கிறோம் அரசியல் ரீதியா. இன்றைக்கு என்னுடைய வீட்டிலையும் என்ன மனசு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டால் ஒரு நிமிஷம் சாப்பாடு கொண்டு வாழ்ந்தால் என்னால வந்து இதுல பங்களிக்க முடியுமா? இதைத்தான் சொல்ல வாரம். தேசியம் கதைப்போம், தேசியத்தை பெற்றுக் கொடுப்போம். நீங்க சொல்ற தாயா கோட்பாடு அர்ச்சுனாட்ட இல்லாமல் இல்ல, எல்லாம் நாங்கள் முறையாக செய்வோம். எப்பன்னு சொன்னால் முதல் எங்களுக்கான அடிப்படை வாழ்வியல் சரியாகட்டும், அடிப்படை அரசியல் சரியாகட்டும். பிழையான எண்ணங்களை மக்கள் மத்தியில விளைவிக்காதீங்க. இவ்வளவு காலமும் நாங்கள் பிழையான அரசியலையும் பிழையான தேசியத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கோம் மக்களுக்கு. இனி வந்து 2025-24 அறிவுரீதியான அரசியல், நடைமுறை ஜதார்த்த அரசியலை தான் நாங்க புரிய வைக்கணும். முடிஞ்சால் இதை வாங்கணும். உங்களோட சுவாசனையும் பெற சொல்லுங்க கதைப்பா. ஒன்று இந்த கட்சி வந்து இனி இந்த மக்களால ஒதுக்கி வைக்கப்பட வேண்டிய ஒரு கட்சியாகத்தான் மாறப்போகுது. நீங்க கொள்கையை மாத்துங்க பாருங்க, நீங்க நான் விளக்கமா சொல்றேன். நிறைய விஷயம் விளங்கப்படுத்த இருக்கு. வந்துட்டேன் நான் எல்லாரோட எனக்கு அப்ப நேரடியா இல்ல, நான் எனக்கு குரூப் போல கேட்கிறேன். மற்றபடி நான் நேரம் கூட்டி என்று வாங்க கதைப்போம். நான் விஷயத்த சொல்றேன், நீங்க சொல்லுங்க. விடுதலை புலிகளின் இயக்கத்தின் ஒழுங்கமைப்பு எப்படி இருந்ததுன்றா விமானப்பட, கடற்பட, தரப்பட, டிஆர்ஓ, உளவுப்படை என்று இருந்தார். சரியோ?
அதே மாதிரி என்ன நாங்கள் தமிழ் கட்சிகள் என்ன பண்ணோம்னா ஒரு ஆள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டை பார்க்கணும், ஒரு ஆள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டை பார்க்கணும், ஒரு ஆள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டை பார்த்து ஒரு சேர்ந்து வேலை செய்வோம். இப்போ சைக்கிள் கட்சி தேசியம் சம்பந்தப்பட்ட விஷயம் வேலை இதுன்னா அர்ச்சுனாண்ட கட்சி ஒரு விஷயம் சம்பந்தப்பட்ட வீட்டு கட்சி ஒரு விஷயம், இதை பிரித்து சரியாக ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி அதில் ஸ்பெஷலிஸ்ட் ஆகி வெல்லணும். எல்லா கட்சிக்காரனும் போனா எல்லா கட்சிக்காரரும் எல்லா விஷயத்தையும் செய்ய போனா ஒன்றும் சரி வராது, ஒன்றுக்கு ஆட்டுக்க மாடு விட்டமாய் குழம்பி. உங்களோட கருத்து ஓகே, கருத்துக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க சொன்ன எங்களோட தேசிய தலைவரும் கட்டமைப்புகளும் ஒரு கொள்கை என்ற விஷயத்துக்குள்ள வந்துச்சு, வடிவா விளங்கி கொள்ளுங்க. கல்லறை வச்சு தேசிய தலைவர் நிர்வாகம் செய்யல. ஒழுக்கம், நேர்மை, உண்மை, இதுக்கு அப்பாற்பட்ட சக்தி எல்லாம் சேர்ந்ததான் தேசிய தலைவர்கிட்ட கொள்கையும் கட்டமைப்பும். நீங்க கல்லறை எல்லாம் சேர்த்து வச்சு ஊழல்வாதி எல்லாம் சேர்த்து வச்சு அரசாங்கம் அமைப்பு சொன்னால் இதே மாதிரி ஒரு முட்டாள்தனம் எங்கேயுமே கல்லறை எல்லாம் கூடிய களவுதான் எடுக்கலாம் வழிய நேர்மையான அரசாங்கத்தை உருவாக்க முடியாது. ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க வடிவா. ஒரு அநீதி நடக்குதுன்னு சொன்னால் அந்த அநீதியை கேட்க முடியாத ஒரு நபர் இன்றைக்கு ஒரு நேர்மையான அரசாங்கத்தை உருவாக்க முடியும், நேர்மையான கட்சியை வச்சிருக்க முடியும். கள்ளருக்கும் காவாளிகளுக்கும் நேர்மை இல்லாத உறவுகளுக்கும் உண்மைக்கு புறமான அரசியல் தலைவர்களாக இருந்து கொண்டு சமூகத்தில் நடக்கிற முழு ஊழல்களையும் தட்டி கேட்காமல், சமூகத்தில் நடக்கிற குறிப்பாக வந்து சுகாதார எங்கட வைத்தியத்துறை நடக்கிற அவ்வளவு ஊழலையும் தெரிஞ்சு கொண்டு அதையும் தட்டி கேட்காம இருக்கிற ஒரு கட்சியை கூட்டி கொண்டு வந்து நீங்கள் ஒற்றுமையா பயணிக்க சொன்னால் உங்களுக்கு ஒன்று புரிய ஒண்ணுமன்ன. தேசிய தலைவரால மற்ற அமைப்புகள் எல்லாம் ஏன் வகைப்படுத்தப்பட்டவை, ஏன் வெளியில விடப்பட்டவை, ஏன் துரோகத்தனமானவை என்று சொல்லி அடையாளம் காணப்பட்டவனை புரிஞ்சு கொள்ளுங்க. இன்றைக்கு எங்களுக்கு வார கோபம் தான் அந்த நேரம் அவருக்கு ஏற்பட்டது. அதன் விளைவாகத்தான் அந்த கட்சிகள் அந்த அமைப்புகள் எல்லாம் ஓரம் கட்டப்பட்டவை. வடிவா புரிஞ்சு கொள்ளுங்க. நேர்மையான ஒரு ஆயுதத்தோட உங்களோட சுகாசையும் கையேந்திரம் இந்த எங்கள்கிட்ட வர சொல்லுங்க, சமூகத்துக்கு வர சொல்லுங்க. எங்கள்கிட்ட வர சொல்லல, சமூகத்துக்கு வர சொல்லுங்க. எங்க நேர்மையில்லா செயற்பாடு நடந்தாலும் முதல் குரல் கொடுக்க சொல்லுங்க. அநீதியை எடுத்து குரல் கொடுக்குறவன் தான் நேர்மையான ஒரு சமூக கட்டுப்பாடை உருவாக்க முடியும். உங்களோட சொல்லல அவை மாதிரி ஒரு உண்மைக்கு புறமான எல்லா விஷயத்துக்கும் ஒத்து போயிட்டு அவைய கொண்டு வந்து நீங்க ஒரு கட்டமைப்பை உருவாக்க போறோம்னால் இதை விட முட்டாள்தனம் என்னென்ன இருக்க போகுது? ஒரு இடத்துல அநீதி நடக்குது, ஊழல் நடக்குது. அந்த ஊழலை வந்து நீங்க கத்த வேண்டாம். ஒரு இடத்துலயாவது அந்த ஊழலை பற்றி ஏதாவது ஒரு பதிவு செய்திருக்கீங்களாண்ணே? உங்களோட கட்சி சார்ந்து அண்ணன் நீங்க தூக்குப்பட்டு சாக சொல்லுங்க. நாவே இந்த சமூகத்துல நடக்கிற ஊழலை பற்றி, சமூகத்துல நடக்கிற இன்றைக்கு சீர்கேட்டை பற்றி எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுடைய ஆக்கள் குரல் கொடுத்துருக்கீங்களா? ஒரு முறைப்படி ஒரு பாராளுமன்றத்தை கதைச்சிருக்கீங்களாண்ணே? நீங்க அதே ஒரு கட்சின்னு சொல்றீங்க, பக்கம் இல்லையா உங்களுக்கு? அவ சொல்லிடும் வெளியில வார இல்லைன்னா சொல்லிடுறேன். நான் சில மீட்டிங்ல இருந்தேன்னா கதை கேட்க மீடியா இங்க வாங்க சும்மா அண்ணன் மீடியாக்கள் எல்லாம் நீங்க இப்படி சொல்லாதீங்க. அண்ணன் பாராளுமன்றத்துல கதைக்கிறதுக்கு அண்ணன் இன்றைக்கு கெசட் இருக்க எப்ப கதைச்சு சொல்றேன் கெசட் எடுப்போம். ரகுவண்ணா ஒரு நிமிஷம். இப்ப சுபாஷை பத்தி அர்ச்சுனா கதைச்சு அது வெளியே வருது அண்ணன், இது ஏன்னா வெளியே வருது இல்ல? அர்ச்சுனா வந்து சுபாஷ பத்தி யார் கயந்திரனை பத்தி கதைச்சது இல்லாத ஒண்ட கதைச்சிட்டாரு, இல்லாத ஒண்ட கதைச்சிட்டாரா இல்ல செய்யாத ஒண்ட கதைச்சிட்டாரா? அது கூடாது. கல்லன்னு தான் சொல்லலாம், கல்லன்னு தான் சொல்லலாம். என்ன சொல்லுவீங்க? கருணாநிதி என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அது அவன் ஒபிஷியலா ஸ்டாம்பிள் பண்ணப்பட்ட ஆக்கள். பண்றோம் ஸ்டாம்பிள் பண்ணிட்டார். இப்ப என்னன்னு சொன்னா இவ்வளவு பேர் ஓட்டு போட்டு ஒரு டீம் ஓட்டு போட்டு தலைவர்கிட்ட டீ என்ன உடைகிறதுக்கு காரணம் யாரு? கயந்திரகுமாரும் கயந்திரனும் தான் காரணம். அதாவது அதெல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் அவங்களுக்கு நடந்து அது நடந்து முடிஞ்ச அரசியல் கொண்டு அவங்களுக்கு இப்ப நாங்கள் வந்து கதைப்போமே. இப்ப நடைமுறை அரசியல கதைப்போம். இன்றைக்கும் கூட கட்சியால மக்களுக்காக, மக்களோட கொள்கைகளுக்காக, மக்களோட அபிவிருத்திக்காக நீங்க உத்தரவாதம் தாருங்கோ. 2025 நாங்கள் மக்களோட நேர்மையான ஊழலுக்கு எதிராகவும் தேசியத்தை கதை நாங்கள் வேண்டாம்னு சொல்லல, ஊழலுக்கு எதிராகவும் உற்றுமை. அதாவது முட்டாள்தரமா அரசியல் செய்யாதீங்க, முட்டாள்தரமான அரசியல் செய்யாதீங்க. வித்தியாசம் இருக்கு உங்களுக்கு. இல்ல 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 நீங்க சனத்தை எல்லாம் அழிச்சு போட்டு ஒரு மக்களும் இல்லாம போனதுக்கு பிறகு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா 3 பேரும் உங்களுக்கு தமிழ்ல விளங்கப்படுத்தி உங்களோட வீட்டுல சாப்பாடு இல்லைன்னா இதுல வருவீங்களோடு கேட்டா பிறகு நீங்கள் முறையற்ற கதைக்கிறீங்க வேண்டால் நீங்களும் ஒரு முறையற்ற நேர்மையற்ற ஒரு மனிதர். கொடுங்க அண்ணன்,
இன்றைக்கு உங்களுக்கு நீங்க போட்டா மக்களுக்கு போதுமான அளவுக்கு போக விடுவாங்களா சிங்கள அரசியல்வாதி என்ன நினைக்கிறீங்களோ? அண்ணே இங்க வாங்க வாங்கி கொடுங்க முதல் அண்ணே, கிடைக்கிறதே கொடுக்குறீங்களா என்ன அண்ணே உங்கள்ட்ட வாங்கி கொடுக்குறீங்க இல்ல தாரதே உங்களோட பொக்கையில வைக்கிறீங்க அப்படி என்ன மக்களுக்கு போகும் சொல்றீங்க நீங்க அண்ணா இன்றைக்கு பாருங்க அண்ணே, ஒரு 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 பாராளுமன்ற உறுப்பினருக்கு 4 லட்சம் ரூபாயில இருந்து 5 லட்சம் ரூபாய் மாசம் போகுது. எவனாவது உங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னா இந்த சமூகத்துக்கு அது நோமல் தான் என்ன சம்பளம்? அண்ணே நோமல்னு சொல்லாதீங்க நீங்க எல்லாம் அண்ணே காசு ஒண்ணு இலங்கை காசுக்கு இல்ல 4 லட்சம் இலங்கை காசுக்கு பெரிய காசு இல்லையா? ஆனா ரோட்ல வைக்கிறீங்கல்ல அதான் பெரிய விஷயம். நீங்கள் ஜதார்த்தமா விளங்கிக் கொள்ளுங்க. உங்களோட அரசியல்வாதிகள் எல்லாம் நல்லா சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு இன்றைக்கு இந்த சமூகத்துக்கு திருப்பி அந்த சமூகத்தின் இளைஞர்கள் சரியானவர்கள். அவர்கள் உணர்ச்சி வசமான அரசியலுக்கும் உணர்ச்சி வச போராட்டத்துக்கும் உரியவர்கள் தான் தமிழ் இளைஞர்கள். அவர்கள்ட்ட நீங்கள் பிழையான தேசியத்தை விதைச்சு உணர்ச்சியை தூண்ட வலிக்கிறீங்க. நடைமுறை அரசியலுக்கு வாங்கோ, நடைமுறை ஜனார்த்தத்துக்கு வாங்கோ. தேசிய கொள்கையை நாங்க வேண்டாம்னு சொல்லல. நீங்கள் முதல் உங்களோட வீட்டு உணவுக்கு தயார்படுத்துங்கோ. அதுக்கு பிறகுதான் நீங்க இரண்டு கதைச்சு கொண்டிருக்கிறீங்க. இதை ஏற்றுக்கொண்ட பிறகும் நீங்கள் மனிதாபிமானம் இல்லாமல் இதை கதைச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களை பற்றி நல்லா புரிஞ்சு கொண்டோம். நீங்களும் அவர் சொல்றா சரி. கயந்திரகுமார் எம்பி வந்து யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எலெக்ஷனுக்கு வந்து பிரச்சாரத்துக்கு வந்து யாழ் மாவட்டத்துல நிற்பார். அதுக்கு பிறகு முழுக்க இருக்கிறது மம்பளப்பட்டியில கொழும்புலையும் கிடக்கிறது. பிறகு இருந்து கொண்டு அப்படியானாலும் இப்படித்தான் கதைப்பாங்க. இங்க தமிழன் படுற கஷ்டம் இங்க யாழ்ப்பாணத்துல இருந்தா தான் தெரியும். கயந்திரகுமார 1 மாதம் யாழ்ப்பாணத்துல இருக்க சொல்லுங்க எம்பி என்று சொல்லி இருந்து பார்த்தா தமிழனுக்கு தீர்வு உரிமை வேணுமோ ஊழல் இல்ல வேணுமோ முக்கியமானது கேந்திரகுமார் சொல்லுவார். அவர் லெக்சருக்கு மட்டும் மிஞ்ச வருவார், மோட்டை எடுப்பார், அங்க வம்பளப்பட்டியில போயிடுவார். பிறகு பாராளுமன்றம் ஒன்றை விட்ட ஒரு பாராளுமன்றத்துல போவார், அதுல இருப்பார். எங்கேயாவது ஒரு எதிர்ப்புக்கு கையுயர்த்துவார், எதிர்ப்பை காட்டுவார். அவ்வளவுதான் அவற்ற வேலை. இங்க மக்கள் வர்ற பாடு, மக்கள் சாப்பாட்டுக்கும் ஆசுபத்திரியில தெரு கியூல நிக்கிறதும் அவங்கிட்ட கண்ணுக்கு தெரியாது. உண்மையா கதைக்கப்படாதுங்க. சரியோ நீங்களே இதுல வந்து எத்தனையோ பொய்யலை சொல்லிட்டீங்களே. டாக்டர் அர்ச்சுனா காணாமலாக்கப்பட்டாங்களுக்கு வந்து தெரியாது. மக்களை விசாராக்காமல் பிரச்சனை. ஆனா இங்க உங்களுக்கு ஒன்று சொல்றேன் அண்ணே, உங்களோட அரசியல் கட்சி உங்களோட சைக்கிள் கட்சியின் கொள்கைகள் உடைக்கப்பட்டாச்சு. நீங்கள் இனி இந்த பொய்த்தனமான தேசிய அரசியலை வச்சு நீங்க அரசியல் செய்ய முடியாது. உங்களுக்கு நாங்க பகிரங்கமா சொல்றோம். உங்களுக்கு பகிரங்கமா சொல்றோம். நீங்கள் இனி என்னண்டு தமிழனுக்கு ஒரு தனி அரசு எடுக்க முடியாதோ, எடுக்க விட மாட்டேன். கிடைக்காது இல்ல ஜெகன் பொறுங்க. ஓகே அண்ணே, எப்படி நீங்க எடுப்பீங்க? உங்கள்ட்ட என்ன பலம் இருக்குது? எந்த வகையில் எடுப்பீங்க? என்ன சொல்லுவா? இப்ப இருக்கிற பலம் வந்து சிங்கள அரசு வந்து சர்வதேசத்தை பிச்சை எடுத்தோன்னு நிக்குது. அந்த பிச்சை போடுற இடத்த வந்து நாங்க சர்வதேசத்தால பிரஷர் கொடுத்தோம்னு சொன்னா சர்வதேசத்தை பற்றியும் தெரியும். நானும் புலம்பெயர் நாட்டுல இருக்கிறேன். என்னத்துக்கு ஒளிச்சு நிக்கிறார்? வரலாமே உங்களை தூது அனுப்பாம அவர் வந்து கதைக்கலாமே இந்த டிக்டாக்ல வந்து. அவங்களோட நேரடி இல்ல, நான் சும்மா சொல்லாங்க. நீங்க போய் உங்களுக்கு அவர் மாறி மாறி அங்க இருக்கிறேன் இங்க இருக்கிறேன் அந்த அமைப்புல சொல்றீங்க. நான் சாதாரணமான ஒரு ஆள் அண்ணன் முதுகெலும்பு நேர்மையா நீங்க சர்வதேசத்தை கொண்டு வட சுட்டதை காணும். என்ன நீங்க இது இன்றைக்கு 15 வருஷமா புலம்பெயர் நாடுகள்ல சர்வதேசத்துக்கு வட சுட்டது காணும். அர்ச்சுனாவோட நேர கதைக்க வேணும். அப்பதான் உண்மையான ஒரு தமிழ வாதத்துக்கு வர சட்டத்தரணியா இருக்கிறதுக்கு வெக்கப்படணும். இந்த தளத்துல ஒரு 10 நிமிஷம் வந்து கதைக்கிட்டு போச்சு. டாக்டரோட கதைக்க வேண்டாம். இந்த தளத்துக்கு ஒரு 10 நிமிஷம் நாங்கள் கௌரவமா தான் கதைப்போம். நாங்கள் பண்பட்ட வார்த்தையில் கதைக்க மாட்டோம். அவற்றை கொள்கை நீங்க கதைக்கலாம். என்னத்தை நீங்க கதைக்க திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை தான் என்ன கதைக்கிறீங்க.
இவரோட திரும்ப கதைக்கிற திரும்ப போராடி தேசியத்தை பற்றி தான் நான் சொல்ல கதைக்கிறீங்க. வந்த விஷயம் விளங்குது இல்ல கதையை கேட்கங்களை போராடி நீங்க நடைமுறைக்கு சாத்தியமில்லாத எந்த விஷயத்தையும் நாங்க அனுமதிக்க மாட்டோம். நீங்க நடைமுறைக்கு சாத்தியமான விஷயத்தை கதைங்கோ. நீங்கள் பூகோள அரசியல்ல போய் சர்வதேசத்தை கொண்டு அழுத்தம் கொடுப்போம் பொய்த்தனமான வட சொல்ற வேலையெல்லாம் இந்த வைக்காதீங்க ஒண்ணு. நீங்கள் உங்கள்ட்ட ஆளும் இருந்த நான் புலம்பெயர் நியூஸ் வந்திருக்கு தெரியுமா, இந்தியா இலங்கையை வாங்க போதுன்னு சொல்லி எல்லா நியூஸும் மிரட்டு பண்ண நியூஸ் செய்திதானோடைய தகவல் இல்லையானே, சம்பவம் இல்லையானே. சைக்கிள் கட்சி தான் வாங்குவதறியான மறைமுக ஆக்களை வச்சு அண்ணா ஒன்று கேட்கிறேன் உங்கள்ட்ட. நீங்க சொல்ற இந்த அமைப்புகள் இருக்கேல்லோ, இந்த அமைப்புகளை இந்த மக்களுக்கு முதல் என்ன செய்யறது விளங்கப்பட்டு சொல்லுங்க. அதுக்கு பிறகு கதைப்போம். வடக்கில அர்ச்சனா உருவாகின மாதிரி புலம்பெயர் தேசத்துல ஒரு அர்ச்சனா உருவாகினா தான் புலம்பெயர் அமைப்புகள் நேர்மையாக இயங்குமண்ண. அதுக்கான காலம் பகு விரைவில் இளைய சமூகத்திற்கு உங்களுக்கு கிடைக்கும். காலங்காலமா நாங்கள் இன்னைக்கு வடக்கில எப்படி ஒன்று விளங்கி கொடுங்க. வடக்கில நீங்கள் எப்படி பேக்காட்டி அரசியல் செய்தீங்களோ அதே மாதிரி புலம்பெயர் நாடுகளை நாங்கள் செய்யற அரசியல் இந்த சமூகம் கட்டாயம் புரிஞ்சு கொள்ளும். ஒரு நாள் நீங்க அண்டைக்கு எல்லாரும் மண் கவ வேண்டிய காலம் உருவாகும். காலங்காலமா நாங்கள் பேக்காட்டி கொண்டிருக்கலாம். ரகுவண்ணா இவற்ற பிரச்சனை என்ன தெரியுமா? இப்ப பிரச்சனை என்ன, அங்க கட்சி இல்லாம போகுது. அப்ப இவியல் வந்து இங்க கொக்கரிச்சாதான் இஞ்சத்து அரசியலை செய்யலாம். புலம்பெயர் தேசத்து அரசியலை அர்ஜுனாவை பார்த்து போட்டு நீங்கள் போய் சைக்கிள் கட்சியில நின்று கொண்டுட்டு பேருந்து இங்க வந்து நிக்கிறீங்க. பேருந்து திருப்பி அர்த்த விளக்கங்களும் விளங்கவில்லா போனோம். இப்ப நான் கேட்கிறேன் சொல்லும் தம்பி, நான் விளக்கமா கேளுமா, விளக்கமா கேளும். இன்றைக்கு கடந்த தேர்தல் முடிஞ்சு 6 மாதமாக இல்லை. உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு வாக்கு கஜேந்திரகுமார் எடுத்தது, எவ்வளவு வாக்கு கௌசல்யா எடுத்தது? இன்னொரு நீங்கள் ஏன் சொல்லுங்க. அவர் வந்து இன்றைக்கு தேசியம் பேசுறார். உங்களோட காசு நீங்கள் தான் இங்க இருந்து அவர்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு தான் அவர் பேசுறாரு என்றது உங்களுக்கு புரியவில்லையா? நீங்கள் நிச்சயமா மக்களுக்கு சேர வேண்டிய காசை நீங்கள் வந்து இங்க இருந்து அவர் தேசியம் பேசுறார்கள் என்று இங்க நீங்கள் ஒரு வெற்றி தேசியத்துக்கு வெளியில இருந்து சிலர் வந்து அதை ஆதரிச்சு கொண்டு அவருக்கு காசு கொடுக்குறீங்கள். இதை புரியவில்லையா உங்களுக்கு? சட்டத்தரணிதான் கௌசல்யா நிக்குது அர்ஜுனாவோட. அதே மாதிரி சுகாசுக்கே கதைக்க கூட தெரியாம நிக்கிறார். வெக்கமா கிடக்க இல்லையா? ஒரு ஆம்பளைக்கு கதைக்க தெரியாதுண்டா. உங்களோட காசு தான் வந்து அவர்களுக்கு தேவை. டாலரும் யூரோவிலும் வந்து நீங்க காசு அனுப்ப அந்த காசு வந்து அவர்களுக்கு பெற வேணும் என்றுதான் இப்ப போட்டிக்கு வந்து நிற்கிறார்கள். அர்ச்சுனா மாத்திரம் இங்கே எல்லாம் வரவேற்பு வரப்போகுது, அர்ச்சுனா தான் வளரப்போகுது. அர்ச்சுனாவை மாத்திரம் குறிவைக்கிறார்கள். இந்த ஸ்ரீதரனும் சுமந்திரனும் சொல்லி அண்ணா ஒரு கணக்கு போடலையா? தந்திரமா மீட்டிங் போட்ட நீங்க சஜித்தோட சேர்ந்து அதுக்கு பதில சொல்லுங்க. இன்றைக்கு பாராளுமன்றத்தில் என்னென்ன நடந்தது, என்னென்ன மீட்டிங் போட்ட நீங்கள் அதை சொல்லுங்க. அர்ஜுனா கணக்கு எடுக்கல, அர்ஜுனாக்கு உங்களுக்கு பயம் இல்லைன்னு சொன்னா ஏன்னா இப்படி ஒரு கள்ள கூட்டணி உள்ளால வச்சிருக்கிறீங்க, அதுக்கு பதில சொல்லுங்க. அரசியல் விஷயத்துக்கு இந்த கள்ள கூட்டணிக்கு எல்லாம் உங்களுக்கு பதில் கிடைக்கும். பெரிய சபையில ஒட்டு துணி இல்லாம இந்த சமம் உங்களை கிளைக்கல என்றால் நீங்க அப்ப விளங்குங்க. தமிழ நேரண்டு தேசிய கட்சி எல்லாம் உங்களை பிடிக்கினா பிறகு நீங்க மோத தெரியல சுயேட்சையா நிக்கிற அர்ஜுனாவோட மோதிரத்துக்கு தான் இந்த சைக்கிள். வெக்கம் இல்லையா? வெக்கமான ரோசம் இல்லையா உங்களோட கட்சிகளுக்கு? 15 வருஷம் 20 வருஷம் கொண்ட கட்சிகள் 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் அனுபவமான கட்சியாகிய நீங்கள் ஏன் சாதாரண ஒரு சுய வேட்பாளருக்கு பயப்படுறீங்க? மோத வேண்டிய கட்சி காசு கொடுக்க பயப்படல. பக்கத்திலே இருக்கல இன்றைக்கு உங்களோட கையந்திரமா இருக்கு. ஒரு கடிதம் வந்ததா பாராளுமன்றத்துக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்கொண்டு? வெக்கம் இல்ல உங்களுக்கு? ஒரு வெக்கம் இல்ல, மானம் இல்ல? எதுக்கான கதைக்கிறீங்க? நீங்க வந்து சுயேட்சை வந்து அரசியல் தலைமையில இருந்து கொண்டு இந்த மக்களோட என்ன பிரச்சனையை தீர்த்து கிழிக்கிறீங்க 20 வருஷமா? வெக்கம் மானம் ரோசம் உங்களுக்கு எதுவுமே இல்லையானே? இன்றைக்கு பாருங்க, புகழத பாதையில 2 பேர் அடிபடி செத்து போச்சுனா அர்ச்சுனாக்கு தானே கடிதம் போகுது, ஆளும் கட்சிக்கும் போகல.
அர்ச்சுனாக்கு தான் 28 மக்கள் 50 மக்கள் பயன்படுத்திட்டு கொண்டே குடிக்கிற இந்த பிரச்சனை தீர்த்து வாங்கி கொண்டு உங்களுக்கு ஏன் உங்கள்ட்ட வரையில நீங்கள் எல்லாம் ஊழல்வாதிகள் உங்கள்ட்ட வந்து எந்த பிரயோசனமும் கிடைக்காதுன்னு சொல்லி இது 15 வருஷமா மக்கள் எல்லாம் ஓஞ்சி போச்சுன்னா அரசியல் இப்படித்தான் மக்களுக்காக வேலை செய்யறோம் மக்களுக்கு தெரியும் உங்களுக்கு தீர்வு எடுத்து தரையிலான்னு மக்களுக்கு தெரியும். நீங்க காசை வாங்கி போட்டு அதே வேலையை செய்ய விட்டுருவீங்க. அவங்களே அதே வேலை விகாரைக்கு என்ன நடந்தது? காசை வாங்கிட்டு விகாரை கட்ட விட்டுட்டு இன்றைக்கு போராடுறீங்க. இதுதான் உங்களோட அரசியல். சரியா? கயேந்திரகுமாருக்கு கொழும்புல வீடு கொடுத்தா இங்க விகார கட்ட காணி கொடுப்பார். அண்ணன் கதையை நிப்பாட்டுங்க. இதுதான் உண்மை. உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்க. அதை விட்டு மக்களுக்கு விளங்கும் அரசியல் விளங்கும் என்று கதைக்கிறீங்க. இன்றைக்கு அர்ச்சுனாக்கு செய்யலுமெண்டா உங்களுக்கு ஏன் செய்யலாது? 6 மாசத்துல அர்ச்சுனாக்கு இவ்வளவு அரசாங்கமே பயப்படுதுண்டா ஏன் உங்களுக்கு சரியா அரசியல் செய்தா பயப்பட மாட்டாங்க? ஆறு என்ன பே காட்டுறீங்க? ஒரு பொய் சொல்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கு, ஏமாத்துறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அதை விளங்கி கொள்ளுங்க. அர்ஜுனா கோண இல்ல நீங்க சொல்றீங்க அவரு வந்து பவுடி விட்ட முடியாதான் அவருக்கு எதிராக சொல்லி கேவலமா நீங்க ஒரு சின்ன ஒரு பவுடி விட்டான்னு சொல்லி போட்டு தமிழ் மக்களின் சுய இதுகள் எல்லாத்தையும் நீ குழி தோண்டி பொறிக்கிறீங்களா? என்ன இது நியாயம்? கருத்தால தண்ணுங்க ஐயா. அவர் பவுடி விட்டா நீங்களும் பவுடி விட்டு போய்கொண்டே இருங்க. அவன் நாங்கள் எல்லாத்தையும் விடுவோம். நாங்கள் மக்களின் நலன்தான் உங்களோட நோக்கம் எங்களோட நோக்கமா இருந்தால் தயவு செய்து உங்களோட தலைமையிட்ட சொல்லுங்க, பாதையை மாத்துங்க. அரசியல் கொள்கையா இருக்கட்டும். நாங்கள் இன்றைக்கு தோத்து போனோம் இனம் அண்ணன், அரசியல் ரீதியாக தோத்து போனோம். இன்றைக்கு நாங்கள் ஒரு பலமிக்க இனமாக இல்லை. இன்றைக்கு எங்கட அரசியல தன்மையை வச்சுக்கொண்டு சிறுதரன் ஐயாவா இருக்கட்டும், கஜேந்திரகுமார் பொன்னம்பலமா இருக்கட்டும், ஒரு ஜதார்த்தத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. தேசியம் கலைக்கிறது தப்பு இல்ல. தேசியம் தான் எங்களோட உயிர் மூச்சனை. இதை நீங்க சொல்லி கொடுத்துதான் யாரும் வளரணும் இல்ல, வடிவ விளங்கி கொள்ளுங்க. ஆனால் தேசியம்ன்றது இனி இந்த இன்றைய அரசாங்கத்திட்ட எந்த வகையில சாத்தியமாகும், எந்த வகையில அதை கொண்டு போனால் நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு விஷயத்தை நாங்க அடைய முடியும் என்று அறிவு ரீதியா யோசிங்கோ, சிந்தனை ரீதியா யோசிங்கோ. அந்த தேசியத்தை நாங்கள் கைவிட சொல்லல. உங்களோட எண்ணங்களும் செயற்பாடுகளும் எங்கெங்க தேசியத்துக்காக போராடணுமோ அங்கங்க அர்ச்சுனா வருவார் போராடுறதுக்கு. ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் வர வேணும், வந்தே ஆக வேணும். வரையில என்றால் அதை மக்கள் மத்தியில இல்லாம பண்ணி போடுவேன், இல்லாம பண்ணப்படும், இல்லாம செய்திடணும் மக்கள். அடுத்த கட்டமாக வாழ்வியல் ஒன்று இருக்கண்ணே. ஒவ்வொரு சமூகத்துக்கும் அடிப்படை வாழ்வியல் இருக்கண்ணே. சும்மா நாங்கள் 15 வருஷமா வெளிநாட்டுல வந்து இருந்து போட்டு இன்றைக்கு நாங்கள் ஒரு உணவுக்காகத்தான் நாங்கள் போராடுறோம். என்னுடைய பிள்ளைக்கு உணவு கிடைக்கணும், அடிப்படை வாழ்வியல் கிடைக்கணும், அடிப்படை மருத்துவம் கிடைக்கணும். இந்த மருத்துவத்தால் இந்த பிள்ளை இறந்தாத்தான அதுன்ற வழி தெரியும். இதுகளெல்லாம் புரிஞ்சு கொள்ளாத அரசியல் தலைவர்கள் ஒரு காலமும் மக்கள்கிட்ட அரசியல் செய்ய முடியாதுன்னு இனிமேல் எழுதி வைங்கோ. மக்களின் உணர்வுகளை புரிஞ்சு கொள்ள முடியாத எந்த ஒரு அரசியல் தலைவனும் இனி வடக்கில அரசியல் செய்ய முடியாது. மக்களால வெறுத்து ஒதுக்கப்படுவினம். உங்களுடைய ஒரு கேள்வி நான் ஒரு கேள்வி கேட்டு பாட்டு விடுறேன். பிளீஸ் பிளீஸ் பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் என்ன உங்களுக்கு? எனக்கு 3 பிள்ளைகள். என்ன எத்தனை வயது பிள்ளைக்கு? மூத்தவனுக்கு 17, கடைசிக்கு 7. ஓகே, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களோட வயது எத்தனை? எனக்கு 47 வயது. சரி, ஓகே. உங்களோட 47 வயதுல இருக்கிற உங்களோட அப்டேட்டும் உங்களோட 15 வயது பிள்ளைன்ற அப்டேட்டும் ஒரே மாதிரியா? இல்ல, இதே மாதிரி தானே அர்ஜுனான்ற இதுவும் உங்களோட பழைய வேட்டிக்காரற்ற இதுவும் அவைக்கு அப்டேட் வந்து ஒன்றும் அப்டேட் பண்ண இல்லை. அது பழைய அப்டேட். ஓகே, அது வந்து இந்த காலத்துல வந்து அது இங்க நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. சரியா? அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்களும் மூவ் பண்ணோம். என்ன பிரச்சனை? இந்த டாக்டர் அர்ச்சுனா பாராளுமன்ற உரிமை வந்து அது போலியானது என்று சொல்லி ஒரு வழக்கு போகுது தெரியுமா கொழும்புல? அதுக்கும் உங்களோட சைக்கிள் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லையான்னு பதிலா சொல்லுங்க. கொழும்புல இருக்கிற சிங்களவன் தான் அதை போட்டவனா அல்லது நீங்க சொல்லி அவங்க போட்டவங்களா? அதை ஒரு விளங்கப்படுத்துங்க.
அது என்ன தெரியாது அண்ணன் அண்ணன் இத கேளுங்க கயேந்திரகுமார்கிட்ட ஒரு கட்சியில பிரதிபலிக்கிற நீங்கள், அந்த கட்சியில ஆதரவா இருக்கிற நீங்கள், அர்ச்சுனாக்கு கொழும்புல சிங்களாக்கள் ஏன் வழக்கு போடணும்? அவங்களுக்கு அவர் இடையூறா இருக்கிறாரா அல்லது அவற்ற பிரதேசத்தில் அவர் தேர்தலில் நின்று இருக்கிறாரா? என்னத்துக்காக கொழும்புல ஒரு சிங்கள கட்சி அர்ச்சுனா பதவியை ரத்து செய்ய சொல்லி வழக்கு போட்டதுன்ற கேக்குறீங்களா அண்ணன்? உங்களோட கோமாளி கூத்துகள், உங்களோட ஓட்டு மாட்டுகள் எல்லாம் மக்களுக்கு தெரியும். நான் ஒரு சாதாரணமான ஆளாவே எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கேன்டா அண்ணன். அரசியலா பின்பற்றாக்கள் நிறைய பேர் இருக்கிறோம் எங்களோட நாட்டுல. சரியா? நீங்க இன்னைக்கு அரசியல் கதைக்க வாரீங்க. கொழும்புல சிங்களவனை வச்சு, லோயரை வச்சு, சிங்கள அமைச்சர்மாரை வச்சு, உங்களோட பழைய கூட்டாளிகளை வச்சு இன்றைக்கு நீங்க செய்யற அரசியல் மக்களுக்கு தெரியும். நீங்க அர்ச்சுனாவை இல்லாம ஆக்கணும், அர்ச்சுனாவோட போட்டி இல்லை, அர்ச்சுனாக்கும் எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு நீங்க சொல்றது அம்மா. அப்படியே உங்களோட கயேந்திரகுமார் எம்பி வந்து அப்படியே முகத்தை உம்மண்டு வச்சிருக்கிறது எல்லா நாடகமும் எங்களுக்கு தெரியும். நீங்க அங்கால காசு அடிச்சு போட்டு நீங்க இங்க இருந்து தமிழ் தேசியம் வருமெண்டு வெளிநாடுகள்ல இருந்து காசு அனுப்புங்க. அவையில் அங்க சிங்கள அமைச்சர்மாரையும் லோயர்மாரையும் வச்சு அர்ச்சுனாக்கு வழக்க போட்டு அதுலயும் வெற்றி பெற போறது இல்லை. நீங்க அத தேசியத்தையே பெற்று கொடுக்கறதுக்கு ஒரு அடி கூட எடுத்து வைக்காத நீங்க உண்மையா போராடுறவனு உங்களால வெல்ல முடியாது. ஆனா இப்படிப்பட்ட கேவலமான வேலையை முதலாவது கூட எம்பி மேரிட்ட சொல்லுங்க, சுபாஷிட்ட சொல்லுங்க. இப்படி கேவலமான வேலையை தான் எங்களை கட்சி செய்யுது, ஆக கூவ வேண்டாம்னு சொல்லுங்க. அர்ச்சுனா செய்யறது ஒரு பகுதி உங்களுக்கு கோபமா இருக்கேன்டா. தமிழ் இனத்துக்கு எதிராக நீங்க செய்யற கேவலமான வேலை. சாவச்சேரியில அந்த ஓட்டு போட்ட 27,000 மக்களுக்கும் எதிராக நீங்க ஒரு எம்பிய இல்லாம ஆக்குறதுக்கு ஒரு தமிழ் கட்சி சிங்களத்திட்ட கூலி கொடுத்து நீங்க இதை செய்யறீங்கன்னு 100% இது உண்மையான விஷயம். உங்களால முடிஞ்சா இல்லைன்னு சொல்லுங்க. என்னால முடியும் நிரூபிச்சு காட்டுறதுக்கு. சரியா? என்னால முடியும் உங்களோட கட்சி தான் இதை செய்யுதுன்னு நிரூபிச்சு காட்டுறதுக்கு. உங்களால முடிஞ்சா இல்லைன்னு நீங்க சொல்லுங்க. போய் கேளுங்க. உங்களோட கூலி போய் கேளுங்க. ஒரு கட்சின்றீங்க, அவங்களுக்கு வக்காலத்து வாங்குறீங்க, இதுக்கு வரையிலன்றீங்க. நடைமுறைக்கு வருவோம் அண்ணே. இன்றைக்கு நீங்கள் வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு சிந்தனை, நல்ல ஒரு அப்பா, ஒரு குடும்பத்துல நல்ல ஒரு கணவரா இருக்கிறீங்க. உங்களோட பார்வையில இன்றைக்கு ஒரு அரசியல் தலைவர் வந்து இந்த சமூகத்துக்கு இன்றைக்கு இவ்வளவு காலமா என்ன செய்துட்டு இன்றைக்கு வந்து அர்ச்சுனா என்ன செய்துட்டாருன்னு பார்க்க உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரையிலையாண்ணே? இதுல இருந்து உங்களுக்கு தெரியுமாண்ணே இந்த சமூகத்துல நீங்க எப்படிப்பட்ட ஆளுண்டு? இல்லப்பா பொறுங்கண்ணா. இப்ப நான் இப்ப ஒரு ஒருத்தருமே கேட்டாரு, எனக்கும் இந்த பிள்ளைக்கும் சிந்தனை வித்தியாசம் இருக்கும், அனுபவம் வித்தியாசம் இருக்கும். அதே ஃப்ளோவில் உங்களுக்கு ஒரு விட சொல்றேன். நான் அங்கே நினைச்ச சில விட மீட்டிங்கள் கதைகள் கேட்க அவங்க சொல்றது வந்து சில விஷயம் நாங்கள் 10 தரம் கேட்டு, நான் இப்ப இங்க குலண்டில் இருக்கா பார்லிமெண்ட் கொள்ளடிக்க டக்குன்னு நான் போய் அப்படி இப்படி ஆக்ஷன் கொடுத்து போய்க்க உள்ள. இப்ப நான் இப்ப கேட்கிற கேள்வி என்ன, நான் உதுக்கொண்டும் வரையில இன்றைக்கு நீங்க 2024-25 நீங்க இருக்கிறீங்க. ஒரு சம்பவம் தானே இன்றைக்கு உங்களோட பார்வையில நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு தொழில்நுட்பம் இருக்குதானே, செய்தியெல்லாம் பார்த்து கூட இருக்கிறீங்க. இன்றைக்கு வடக்கில் நடக்கிற அரசியல் நடவடிக்கையில ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு சமூகத்துக்காக சிந்தனையாக செயல்படக்கூடிய ஒருவர் என்று சொல்லி உங்களால யாரை இனம் காண முடியும்? மக்களிட பிரச்சனைக்காக மக்களோட நின்று மக்களிட விஷயங்களை கதைக்கக்கூடிய ஒருவராக உங்களுக்கு அர்ச்சுனா படுகிறாரா இல்லையா? இந்த கேள்வியோட நாங்க பிடிச்சிருவோம். அர்ச்சுனா சரி கணவர்னு சொன்னால் நீங்க சொன்ன கணவர் அர்ச்சுனா விட எங்க சமூகத்தை சேரிக்கணும் காட்டுங்க. அடுத்த உதாரணத்தை நான் கேட்கிறேன். ஒரு ஆய்வு ரீதியான நீங்கள் சமூகத்துல நடந்த ஒரு பிரச்சனைய உங்களோட நீங்க சொல்ற அவ்வளோ பேரும் யார் எடுத்து சமூகத்துக்கு செய்திருக்கணும் ஒரு சம்பவத்தை சொல்லுங்க அண்ணன். இன்றைக்கு நாங்கள் பல சம்பவம் சொல்லலாம் அண்ணன். சுண்ணாம்பு மின்சார பிரச்சனை, 170 சுகாதார பிரச்சனை, அடுத்த கட்டமாக இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அர்ச்சனா பற்றி உங்களோட நீங்க சொல்ற இந்த மட்டக்கம் அர்ச்சனா மாதிரி இன்னொரு சம்பவம் இருக்குன்னு சொல்றீங்களோ, அவையிட்ட ஏதாவது ஒரு சம்பவத்தை சொல்லுங்க அண்ணன். இல்லப்பா அவ வந்தன்னா ஒரு அடக்குமுறையான காலங்கள்ல வாழ்ந்து பழகினார்கள். அர்ச்சனா வந்து உள்ள நான் 1960ஆம் ஆண்டு 100 மீட்டர் ஓடினாலும் பிரச்சனை இல்லையா அண்ணன்? இன்றைக்கு நான் என்ன செய்யறேன் பிரச்சனை பிராக்டிகலையும் கேட்கணும். அர்ச்சனா விடவா அடக்குமுறைக்குள்ள வாழ்ந்துட்டாங்க. அர்ச்சனா விடவா அடக்குமுறைக்கு வாழ்ந்துட்டாங்க. டைம் வந்து நல்ல டைம் அண்ணா. அனுராத டைம் வாங்க அண்ணன், நல்ல டைம் ஆகுது. நாங்க ஒரு முடிவுக்கு வருவோம். இவர் தொடர்ந்து வச்சு கதைச்சு கொண்டிருக்கிறாரு. இவர் எந்த ஒரு கட்டத்திலையும் மனச்சாட்சியா ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்ற மனப்போக்கம் இவர்கிட்ட இல்ல.
அதால நான் இவரோட தொடர்ந்து நாங்கள் கதைக்கிறதுல எந்த ஒரு பயன்பாடும் இந்த சமூகத்துக்கு இல்லையாண்ணே. இப்ப நாங்க ஜதார்த்தமா ஒரு விஷயத்த கேட்டுறாங்க, அவர்கிட்ட ஒரு கேள்வி நீங்கள் ஆதாரபூர்வமா விளங்கப்படுத்துங்கன்னு சொன்னால் அதுக்கு கூட அவர்கிட்ட தகவல் இல்லை. இதுக்கு பிறகு இவர் நாய்வாழ நிமித்தவே முடியாது. நாய்வாழ் இன்றைக்கு நாய்வாழ் தான். அத மாதிரி சில அரசியல் தலைவர்கள் வாழ்நாள் முழுக்க சாகும் வரைக்கும் இன்றைக்கு இறந்து போன சம்பந்தன் ஐயா மாதிரி தாங்கள் பிடிச்ச பிடியிலையும் கொண்ட கொள்கையிலையும் இருப்பினோடைய சமூகத்துக்காக தங்களை அர்ப்பணிக்கிறதுக்கு அவர் தயாராக இல்லை. ஆதலால் இவர்கிட்ட தொடர்ந்து நாங்கள் எந்த விஷயத்தை கதைக்கும் எந்த பயனும் இல்லை. அவர் ஏதாவது இந்த சமூகத்தில் எங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும் என்றால் கேட்டா பிறகு அவர் நாங்க அனுப்பி வைக்கிறதா சிறப்பா இருக்கும்ன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இல்ல இல்ல கிருபாண்ணா கதைங்க கிருபாண்ணா இருக்கா வந்திருக்கிற கிருபாண்ணா அவர் அண்ணாட்ட ஒரு கேள்வி உண்டு கேளுங்கண்ணே. எல்லாரும் லைக் போடுங்க ப்ளீஸ். நான் ஒரு கேள்வி ஜனனி அக்கா ஒரு நிமிஷம் அக்கா. அதாவது 2009ஆம் ஆண்டு ஒரு பொருள் இங்க விற்பனையானது பிட்காயின் என்று சொல்லி, அப்ப சம்பந்தப்பட்ட ஒரு அரசியல் பிரமுகர் வந்து கிட்டத்தட்ட அது வந்து அந்த நேரம் $100 இப்ப $1,00,000 இன்றைக்கு அந்த பெறுமதி கிட்டத்தட்ட 1000 வேண்டியதாக அவருக்கு அக்கௌண்டன்டா இருந்தவட்ட நண்பர் ஒருத்தர் எனக்கு சொன்னது. ஆனா அது உண்மை போய் எனக்கு சத்தியமா தெரியாது. அப்படி சிம்பிளா கணக்கு பார்த்தாலே கிட்டத்தட்ட இலங்கை US டாலர்ஸ்ல $10,00,000 $10,00,000 இலங்கை காசு எவ்வளவு பெருகி பாருங்க. அதை போய் அங்க ஒரு 5 ஃபேக்டரியோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து அந்த மக்களுக்கு ஒரு வாழ்வியல ஏற்பாடு செய்திருக்கலாம் நினைச்சிருந்தா. ஆனா அப்படியெல்லாம் அவங்க சிந்திக்க மாட்டாங்க. ஆஸ்திரேலியாவில போய் இன்னொரு குதிரை பண்ணியை தான் வேண்டுவாங்க. விளங்குதோ? அப்ப இப்படியான அரசியல்வாதி எங்களுக்கு தேவையில்லை. சரியோ? இது அவர் சொன்னது எனக்கு தெரியாது உண்மையா. அது போய் தவறுண்டா மன்னிச்சு கொள்ளுங்க. சரி ஜனனியக்கா நீங்க ஓகே ஜனனியக்கா நீங்கள் கேட்கிறா கேளுங்க அவர்கிட்ட. ஆமாம், நன்றி ரகுராமண்ணா. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ அந்த வட்டுக்கோட்டையில் ஒரு நேவின்ற இதுக்குள்ள உள்ளட்டு அடிபட்டு சண்டை பிடிச்சி சாக்கொண்டவே இல்லை ஒரு ஆக்கள். அப்போ அந்த யார் என்ன பேர் சுகாஸ் வட்டுக்கோட்டையை சேர்ந்த ஆளுன்னு சொன்னால் அவருக்கு வந்து அங்கே அடித்து கொண்டாக்கல அவருக்கு தெரியும் தானே. அப்போ என்ன விலை போயிட்டாரோ அடித்து கொண்டாக்களோட. அது எல்லாம் மனித உயிர் தானே. இப்போ மனித உயிருக்கு தானே இந்த மக்களுக்கு தானே சேவை செய்யறதுக்குன்னு சொல்லி அரசியலுக்கு வாடுறது. அப்போ அவரே அந்த சட்டத்தை கையில் எடுக்க இல்லை. அவர் ஒரு சட்டத்தரணி. அப்போ என்னத்துக்கு அந்த மக்களுக்கு அவனி அர்ஜுனா போன இடத்துல தங்களோட கவலையை சொல்லி அர்ஜுனாட்ட அந்த அதுக்கான நீதியை கேட்டு வாக்கு போட்டாக்க தெரியுமா உங்களுக்கு? இதுக்கு பதில் சொல்லுங்க. பர்சனல் விஷயங்களை நான் தெரியாது. அதுக்குள்ள கேச்சல பிரச்சனை தானே. சரி அண்ணே, சந்தோஷம் அண்ணே. நீங்க ஏதாவது உங்கள்ட்ட கேட்க போறீங்களா அண்ணே? இப்ப நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னா, எங்கட நாங்கள் தமிழாக்கள் எல்லாரும் உண்ட இல்லையா மன்னிச்சு கொள்ளுங்க அண்ணா மன்னிச்சு கொள்ளுங்க. நீங்கள் உங்களோட கொள்கையை சொல்றதுக்கு விட மாட்டோம். நீங்கள் உங்களோட கொள்கை சொல்றதுக்கு விட மாட்டோம். உங்களோட கொள்கையை நீங்க தனியா ஒரு இது அமைச்சு நீங்க உங்களோட கொள்கையை சொல்லுங்க. இல்ல அண்ணா அண்ணா உங்களோட கொள்கை சரி வரா. கல்லரோட சேர்ந்து நாங்க களவெடுக்க நாங்க தயாரா இல்ல. சந்தோஷம் அண்ணே. உங்களோட கொள்கை வந்து கல்லரோட எங்களை சேருங்க. கல்லரோட சேர்ந்து நாங்க களவெடுக்க தயாரா இல்ல. கல்லரோட சேர்ந்து களவெடுக்க நாங்க தயாரா இல்ல. விருப்பம்னா உங்களோட நேர்மையான கூட வந்து உங்களோட ஆக்களை சொல்லுவோம். கல்லரோட சேர்ந்து நாங்க அடைய மாட்டோம். அர்ச்சனா வந்தது வந்து அனுராண்ட காலத்துல கதைக்கிறதுக்கு பவர் உள்ள டைம் இல்ல. இப்போ கதைங்க ஒண்ணு. இப்போ மக்கள்கிட்ட பிரச்சனை கதைக்க எவ்வளவு பிரச்சனை இருக்குண்ணே. கதைக்காதீங்க. உங்களோட அரசியல் தலைவர்கள்ட்ட ஆளுமை இல்ல, அறிவு இல்லைன்றதுக்காக கதைக்கிறதுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. இன்னும் 1000 பிரச்சனை ஆச்சு நான் கதைக்க போறேன். நீங்கள் எடுக்காத கன பிரச்சனை எடுத்து வெளியில விட போறேன். ஆனா இந்த ஊழல் ஒரு கதையை கேட்கிறா இல்லையே. நீங்க பாராமரத்துல கச்சானா சாப்பிடுறீங்க. அண்ணா பாராமரத்துல கச்சானா பாக்குறீங்க. மரியாதை கட்டு போக சத்தியமுத்திய தூக்குற வேலைதான் என்ன செய்யறாரு அர்ச்சனா. சத்தியமூர்த்தி செய்தது சரியா? சத்தியமூர்த்தி செய்த துரோகம் தெரியுமா? இல்ல நான் ஒரு சொல்லி இருக்கிறேன். சரி அண்ணே, சத்தியமூர்த்தியை வச்சிருப்போம், ஏற்றுக்கொள்றேன். ஜனாதிபதி வந்தவர் அண்ணன், கூட்டத்துல இருந்தவர், 170 பேரை வச்சு வேலை வாங்கினவர். மனச்சாட்சியை சொல்லுங்க. இதுல இருந்து கூட மனச்சாட்சி தெரியும். 170 பணியாளர்கள் அவருக்குள்ள வேலை செய்தவர். ஓகே, அவருக்கு வடிவா தெரியும் அந்த பணியாளருக்கு வேலை கொடுக்கணும் என்று. ஒரு வசனம்
கனநீதி ஜனாதிபதி அவர்களே, இத்தனை பணியாளர் என்னோட வேலை செய்தவ, நான் எவ்வளவு முயற்சி செய்தனான், எத்தனையோ கடிதம் அடித்தினான், எனக்கு அவைக்கு நிர்வாகத்துல நிரந்தரமான வேலை கொடுக்க முடியல, இவ்வளவு கால வேலை செய்யிருக்கும் என்னோட, நீங்கள் அந்த விஷயத்த கவனத்தில் எடுத்து அவைக்கு வேலை கொடுங்கன்னு ஒரு வசனம் சொன்னாரா அண்ணன்? இப்ப என்னன்னு சொன்னாங்க ஆனா இதுக்கு போக சொல்லுங்க நீங்கள். அதுக்கு அர்ஜுனா கதைக்கப்பட இல்லை எல்லாரும் சொல்லி போட்டு போறாங்க. ஆனா லூசு தரமா காய்க்காங்க அண்ணன். அண்ணன் பாராளுமன்றத்திலையும் அர்ஜுனா வந்து முட்டாள்தனமான உங்களோட பதில் அண்ணன், முட்டாள்தனமான உங்களோட பதில் இந்த சமூகம் பார்த்து கொண்டிருக்குது. வடிவா விளங்கணுங்க. தண்ட பிரச்சனை கதைச்சவர் அண்ணன், தண்ட பிரச்சனை கதைச்சவர், 25 வருஷமா வேலை செய்யற கதைச்சவர். அர்ஜுனா போய் பாராளுமன்றத்தில் செய்த விஷயம் எல்லாம் கதைச்ச சத்தியமூர்த்திக்கு 170 பேர் தன்னோட வேலை செய்தவ அவைக்கு வேலை கொடுக்கணும்னு கேட்க தெரியாதா? நீங்கள் எல்லாம் ஒரு நேர்மை இல்லாத நீங்கள் எல்லாம் உங்களோட வச்சு கதைக்கிறது எங்களோட தப்பு அண்ணன். நன்றி உங்களோட மதிக்கிறோம். வந்து நீங்கள் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு உங்களோட மனமார்ந்த நன்றிகள். நீங்களும் மனச்சாட்சி இல்லாத மனிதர். சேர்ந்து கலைக்க மாட்டீங்க, சேர்ந்து பெற மாட்டீங்க. ஒரு தமிழ் கட்சியோட நீங்க சேர மாட்டீங்க. ஹலோ நீங்க இதுல கதைச்சது வந்து அவ்வளவு பொறுமதியாயும் இல்லை என்ற பேர். அதான் அது சரியான பொறுமதியானவனுக்கு தான் பொறுமதி இல்ல டைம் பாஸ்க்கு இதுல வந்து மற்றவனுக்கு பொறுமதி நன்றி 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 அண்ணா. உங்களோட கருத்துக்கு நன்றி. கல்லரோட சேர்ந்து நாங்கள் எந்த கூட்டம் வச்சிருக்க மாட்டோம். ஒரு நிமிஷம் எங்களோட யூடியூப் பேர் வந்து JDL போயிட்டு அங்க போயிட்டு பாருங்க. அந்த ஐடியாவுக்கு போயிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு அதை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பெல் மட்டுமே ஐடியா கூட வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணி விடுங்க. உங்க டாக்கல் பாக்கட்டுக்கு சுவாஸ் எங்க லைவ் அப்படியே எல்லாரும் ஷேர் பண்ணி விடுங்க. போங்க, நாளைக்கு எல்லாமே இருக்குது. ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க. அவர்கிட்ட கேட்ட யதார்த்தமான எந்த கேள்விகளுக்கும் அவர் பதில் சொல்ல தயாரா இல்லைன்னு சொன்னால் அவரும் யதார்த்தமற்ற முரணான நேர்மைக்கு முரணான ஒருவர் தான் அவர். ஒரு 170 பணியாளர்கள் வேலை செய்தவ, அந்த பணியாளர்கள் அவரோட தான் வேலை செய்த சத்தியமூர்த்தியோட. உண்மையிலேயே அன்றைக்கு தினம் அவர் அந்த இடத்துல கதைச்சி இருந்தார் என்று சொன்னால் நாங்கள் அவரை இருகரம் கூப்பி நாங்கள் மதிச்சிருக்கலாம், வரவேற்று இருக்கலாம். அவர் செய்த எல்லா விஷயங்களும் நாங்கள் மறந்தோ இல்லாட்டி கடந்தோ போயிருக்கலாம். அங்க கூட அந்த சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் அவருடைய படிப்புக்கும் வயசுக்கும் மதிப்பு கொடுக்கிறார். சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் அந்த 170 பேர் சம்பந்தமாக தன் சார்ந்து, தன் தொழில் சார்ந்து, தன்னுடைய தொழில் பாதுகாக்கப்படணுன்ற விஷயத்துல தான் தெளிவா இருந்தார் ஒழிய அந்த பணியாளர்களுடைய எந்த ஒரு விடயத்தையும் கதைக்க முடியாத சுயநலமான ஒரு சிந்தனையாளர் தான் சத்தியமூர்த்தி அவர்கள். இதை வடிவா புரிஞ்சு கொள்ளுங்க கொஞ்சம் சமூகம். அதுல ஒரு வசனம் கூட தன்னோட வேலை செய்த 170 பணியாளர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்குங்கோன்ற ஒரு சிந்தனையை கூட முன்வைக்கலை என்றால் அப்படிப்பட்ட சுய சிந்தனை இல்லாத ஒருவர் தான் சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள். அவர் மருத்துவத்துல நல்ல ஒரு நிர்வாகியா இருக்கலாம், இல்லாட்டி ஆளுமை மிக்கவரா இருக்கலாம், 25 வருஷம் கடமை செய்திருக்கலாம் ஒரு விஷயத்தை காட்டி பிச்சை தான் கேட்டவர். அந்த பொறுப்புல இருந்து தன்னை அகற்றி போடாதீங்கோ, இதை விட மானம் கெட்டு வாழ்ற வாழ்க்கை வாழலாம். என்ன இந்த பொறுப்புல இருந்து அகற்றி போடாதீங்கோ ஜனாதிபதி ஐயா. இதுதான் அவருடைய அறைகூவலா இருந்ததொழிய மக்கள் நலன் சார்ந்து, அந்த பணியாளர்கள் நலன் சார்ந்து எந்த ஒரு விடயத்தையும் அவர் அந்த நிமிடத்துல முன்வைக்கல. ரவுராம் நீங்க பிச்சு 44,000 என்ன